தென்கட்சி கோ. சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல். நகைச்சுவை கதைகள். இவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை பற்றி சொல்லுவாங்க. அவர் அந்த கல்கியே ஒரு கதை சொன்னார். கல்கி கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை வச்சுக்கிட்டே மேடையில் பேராசிரியர் கல்கி ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தன் டாக்டர்கிட்ட வந்திருக்கான். டாக்டர், எனக்கு உடம்புல ஏதோ கோளாறு, உடம்புல என்னன்னு பாருங்கள், எனக்கு என்னமோ உடம்பு சரியில்லைன்ட்டு வந்திருக்கான். அவர் டாக்டரை சோதனை பண்ணி பார்த்துட்டு, உனக்கு உடம்புல ஒன்றும் கோளாறே இல்லைப்பா, எல்லாம் சரியாக இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, போயிட்டு வாண்டிருக்கா. இல்லை டாக்டர், நீங்கள் பாருங்கள், எனக்கு உடம்புல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்ட்டுருக்கான். அவர் பார்த்துட்டார், இவனுக்கு உடம்புல எதுவும் இல்லைங்கிறத டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் அட்வைஸ் பண்ண, தவிரப்பா உனக்கு வேண்டியது சிரிப்பு. நீ மனசில் ரொம்ப டென்ஷனாக இருக்க எப்போதும், அதுதான் உனக்கு கோளாறு மாதிரி தெரியுது. சரி, அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்கன்னா, மாத்திரையெல்லாம் இல்லை, அதுக்கு ஒரே வைத்தியம், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படம்லாம் ஓடிட்டு இருக்கும், சினிமா படம், அது ரொம்ப காமெடியாக இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வா, ஒரு 2-3 படத்தை பார்த்துட்டு வா, சரியாக போடும்ன்ட்ருக்காரு. சரின்ட்டு போயிட்டான். மாத்திரை மருந்து வேண்டாம், அதுதான் மருந்துட்டு போயிட்டான். போயிட்டு ஒரு 4 நாள் கழித்து வந்தான் அதே டாக்டர்கிட்ட. டாக்டர், நீங்கள் சொன்னது மாதிரியே என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படம்லாம் பார்த்தேன், அப்படியும் எனக்கு உடம்பு சரியாகலை அப்படின்றான். அவருக்கு டாக்டருக்கு பெரிய ஆச்சரியம். எனக்கு சிரிப்பே வரல, என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படத்தை பார்த்துட்டு சிரிப்பே வரலன்ட்டான். டாக்டருக்கு ஆச்சரியம், இப்படி அதிசயமான மனுஷனாக இருக்கியா நீ, என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படத்தை பார்த்தே உனக்கு சிரிப்பு வரலங்கிறியே, நீ யாரப்பா, உன் பேர் என்ன அப்படின்னா, நான் தான் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னா. இது கலைவாணரை பற்றி கல்கி அந்த மேடையிலேயே உண்டு பண்ணி சொன்ன ஒரு கதை. அவர் சொல்கிறத கதை வடிவமாகவும், அது அப்படி சொல்கிறதுல உள்ள சுவாரஸ்யம் அதுதான். கதைங்கிறது அது ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்கிறது என்னென்னா, அது ஒரு கதை மாதிரி இருக்கணும், அதில் ஒரு வேடிக்கையை சேர்க்கணும். இதுதான் இப்போ கல்கி கூட இப்போ இதில் எங்கள் ரேடியோவில் பேராசிரியர் கல்கி ரேடியோவில் பேசியிருக்காரு, சென்னை ரேடியோவில். எப்போ 1938. 1938 ஜூலை மாதமாக ஏதோ ரேடியோ ஆரம்பிச்சிது, சென்னை வானொலி ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பித்து 6வது நாள் கல்கி பேசியிருக்காரு. அதில் அவர் சொல்லுவார், நீ சொல்கிறத எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்லு, தேவைக்கு அதிகமாக வளர்த்தாத, சுவாரஸ்யமாக சொல்லு, அதுதான் சிறுகதைக்கு இலக்கணம்னு பேசியிருக்காரு. நான் அதை போட்டு கேட்டிருக்கேன். அதை பார்த்தா அதில் அவருக்கு ஒரு உதாரணமே கொடுத்துருப்பார். அதில் அதாவது சொல்கிறத சிறுகதை, தமிழில் சிறுகதைன்னு அவருக்கு தலைப்பு. அந்த பேச்சில் சிறுகதைன்னா என்னென்னா, சிறுசாக இருக்கணும், அதில் ஒரு கதை இருக்கணும், அதான் சிறுகதைன்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு கல்கி. கதைன்னா என்னென்னா, ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்ல, அப்படி இருக்கணுமா. ஒரு வரியை படிக்கும் பொழுது அடுத்த வரி என்ன அப்படின்னு நமக்கு ஆர்வத்தை தூண்டணும், அதுதான் கதை அம்சங்கிறது. சிறுன்னா தேவைக்கு அதிகமாக வளர்த்தாத, சிறு கதைன்னா தேவைக்கு அதிகமாக ஒரு வார்த்தையை கூட போடாதே அப்படின்னு சொல்லி, அதான் சிறுகதையினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்காரு. சிறுகதை இலக்கணம் என்னென்னா, அதாவது ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் அங்கே இருக்கிற திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி வீழ்ந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினார். குப்பன்ட்ட வேலைக்காரன்ட்ட சொல்லிவிட்டு, என்னடா சொல்லிடுவியா, நான் சொன்னதானே, சொல்லிடுறேன் சாமி, எனக்கு தெரியுன்றான். எப்படி சொல்லுவதை என்கிட்ட ஒருத்தர் இங்கே சொல்லி காட்டுன்னு இருக்காரு. அப்போ அவன் சொன்னான், நான் குப்பை என்ன சாமி, கும்மோனத்தா சாமி குட்டையில் விழுந்தான்னு சொல்லணும், அவ்வளவுதானே. இதை நான் சொல்லிட்டு போறேன், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா. இதை சொல்லிவிட்டு கல்கி சொல்றாரு, சிறுகதையின் இலக்கணம் அந்த குப்பனுக்கு தெரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் கல்கி. அப்போ அது எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்றது, இந்த வேடிக்கையாக சொல்றது, அதெல்லாம் மனிதர்கள்ட்ட, சக மனிதர்கள்ட்ட ஒரு பிரியத்தை ஏற்படுத்த நல்ல ஒரு கவர்ச்சி, அந்த கதையை படிக்கணும்னு தோணும். அப்படிதான், அதனால தான் அந்த விஷயங்களை சேர்த்து வானொலியிலையும் தொலைக்காட்சியிலும் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். வானொலியிலேயே ரொம்ப, தொலைக்காட்சியிலேயே கூட நிறைய சுவாரஸ்யமான அனுபவம் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும். நிறைய வாழ்க்கையிலேயே கூட. இப்போ நான் இது முதல்ல திருநெல்வேலியில் தான் ரேடியோவில் சேர்ந்தேன், திருநெல்வேலி ரேடியோவில். அப்போ முத போய் என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு மைக்கெல்லாம் கொடுத்து எங்கள் டைரக்டர் ஒருத்தர் அனுப்புனார். யாருக்கிட்டன்னா, இந்த டனால் தங்கவேலுன்னு ஒரு நடிகர் இருந்தார், கே.ஏ. தங்கவேலுன்னு ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர். அவர் இதுக்கு ஒரு பொருள் காட்சியில் நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்கார் திருநெல்வேலிக்கு. அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அப்போ நான் அப்போ தான் புதுசாக போய் வேலையில் சேர்றேன் ரேடியோவில். எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு, இது மாதிரி தங்கவேலுங்கிற நடிகர் வந்திருக்கிறாரு, அவரை போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வா, பேட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. சார், எனக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் பழக்கம் ஆனதுக்கப்புறம் போகிறேன், இப்போ வேறு யாரையாவது அனுப்புங்கன்னு. இல்லை, அப்புறம் எப்போ தான் கற்றுக்கிறது, நீ போய் கற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே மைக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் கூட.
அங்கே போனோம், போய் ரூமில் கேட்டது, வா தம்பி வாழ்க்கை வாழ்க்கை வந்து உட்காருங்க, என்ன செய்யணும் அப்படி இப்படின்னார். அவர் ரொம்ப ஊக்கமாக பேசினார், இந்த பயமுறுத்தலை. என்ன வேணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுவேன், கேளுங்க, என்ன வேணாலும் கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னார். அப்போ நான் வழக்கமாக சும்மா சில குறிச்சிட்டு போனேன். முதல் தடவை பேட்டி இல்லை, அதனால் எனக்கு பயம். குறிச்சிட்டு முதல் கேள்வி, நீங்கள் முதல் தடவையாக மேடை ஏறினது எப்போ சார்? முதல் தடவையாக என்ன வேஷம் போட்டீங்க, எந்த நாடகம் அப்படின்னு கேட்டேன். இப்போ தங்கவேல் சொன்னார், அதை ஏன் கேட்குற தம்பி, முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டானுவோம், அதுவும் வசனமே கொடுக்கல, மற்றவன்லாம் பேசிகிட்டு இருக்கான் மேடையில், எனக்கு ஒரு ஸ்டூலை போட்டு அனுமார் வேஷம் போட்டு உட்கார வச்சுட்டான், நான் பாட்டு உட்காந்துருக்கேன், அவனு பாட்டு பேசிகிட்டு இருக்கான், அவ்வளோதான் எனக்கு ஆக்டிங்கு, அதான் முதல் வேஷம் எனக்கு அனுபவம்னார். அப்போ நான் கேட்டேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கேன் சார் அப்படின்னேன். அதில் என்ன தம்பி கஷ்டம், வசனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ஸ்டூலில் உட்காந்துருக்கிறது தானேன்னார். அப்போ நான் கேட்டேன், இல்லை சார், அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னா. அப்போதான் அடடே பரவாயில்ல, நீ என்ன மாதிரியே பேசுறியே, பரவாயில்லையே நீ என்ன மாதிரி பேசுறியேன்னு ஒரு உற்சாகம் கொடுத்தா. அதில் ஒரு ஊக்கம் வந்துடுது, சரி பரவாயில்ல நம்மளும் வேடிக்கையாக பேசலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் பேட்டியே அப்படி தான். அப்போ அதில் என்ன ஒரு யதார்த்த உண்மை என்னாச்சுன்னா, அது வந்து ஒரு 1977னா 35 வருஷத்துக்கு முன்னாடி, 77 நடந்தது அது. அப்படின்னா இப்போ 30 வருஷம் ஆயிருக்கும். அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன மாதிரியே பேசுறியே அடடே அப்படின்னாரு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை என்கிட்ட கொண்டாந்து கடைசியில் விட்டுது. அவர் செத்ததுக்கு அப்புறம், அவர் கடைசியாக ஒரு படத்தில் அவர் நடிச்சுட்டு செத்து விட்டார். அவர் இந்த வாய்ஸ் டப்பிங் பண்ணணும்ல, அதுக்கப்புறம் வாய் அசைக்க தந்தாலும் பேசணும், அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். உடனே என்னை கூப்பிட்டு, நீ அவருக்கு வாய்ஸை கொடு, டப்பிங் வாய்ஸ் கொடுன்னு அந்த சினிமாக்காரங்க கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பழக்கமே இல்லை சார் சினிமா உலகம்லாம், அதெல்லாம் வேண்டாண்ணா. இல்லை அது உனக்கு தான் பொருத்தமாக இருக்கும் குரல்னு சொல்லி கொண்டு போய் அவர் வாய் அசைக்கிறத போட்டு காட்டி, அதே மாதிரி நீயும் பேசுன்னு சொல்லி பேச விட்டாங்க. முன் அனுபவம் இல்லாமே சினிமாவில் போய் டப்பிங் கொடுத்துட்டு விட்டேன். அது என்ன அப்போ நினச்சி பார்த்தேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியே பேசுறியேன்னு சொன்னார் அவர். இப்போ அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை காலம் கொண்டாந்து விட்டுட்டுதேன்னு நினச்சோம். கடைசியாக அவர் அப்படி பண்ணார். அது இந்த இது பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம், பெரிய மருதுன்னு ஒரு படத்தில் அவருக்கு அது மாதிரி பண்ணிட்டோம். அதே மாதிரி சினிமாவில் சம்மந்தம் எல்லாமே என்னை நடிக்க வச்சுட்டாங்க ஒரு படத்தில் கொண்டு போய். எதுவும் இல்லை, எனக்கு சிரிக்க தெரியாதுன்னீங்கல்ல, அதுதான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்னா, அவர் ஒரு நாள் தங்கர் பச்சான் இருக்கார்ல, தங்கர் பச்சான் இவர் கேமராமேன், அவர் ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்தார் ஆல் இண்டியா ரேடியோ. அண்ணே வாங்க ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு. ஐயோ எனக்கு நடிப்புலாம் வராது சார், எனக்கு சிரிக்கவும் தெரியாது அழவும் தெரியாது, அதனால் என்னை விட்டுருன்னா. இல்லை எனக்கு முகத்தில் உணர்ச்சியே காட்ட தெரியாதுன்னு. அவர் தங்கர் பச்சான் சொன்னார், நீ உணர்ச்சியே காட்ட தேவையில்லாத ஒரு வேஷத்துக்கு தான் கூப்பிட்றேன் உன்னை அப்படின்னாரு. அது என்ன வேஷம்னு போய் பார்த்தா, ஒரு ஜட்ஜு உட்கார வச்சுட்டார். ஒரு பெரிய அந்த அண்ணா இது எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, அதில் கொண்டு போய் ஒரு இதுதான் முக்கியமான சீன் அந்த படத்துலையே, நீ தான் வந்து வேஷம், உனக்கு வந்து வேஷமே வேண்டாம், கருப்பு கோட்டு மட்டும் மாட்டினா போகிறோம், வேறு வந்து முகம்லாம் அப்படியே இருக்குது, சரியாக இருக்குது, நீ சிரிக்க மாட்டேன், அதனால் சரியாக வந்துடும்னு சொல்லி கொண்டு போய் உட்காந்து. அப்புறம் படத்தினுடைய கதையை தான் நான் சொன்னேன், சார் எதிரில் யாராவது இருந்தால் எனக்கு பேச்சு வராது, எனக்கு கூச்சமாக இருக்கும், அந்த நடிப்பு சரியாக வராதுன்னா. எதிரில் யாருமே வராது, நான் பார்த்துக்கிறேன், நான் க்ளோஸ் அப் வந்து முகத்தை நானே மறைச்சிக்கிட்டு எடுத்துடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போனார். சரி பரவாயில்ல, யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சீட்டில் இந்த கருப்பு கோட்டை மட்டும் மாட்டி உட்கார வச்சார். முன்ன பின்ன எனக்கு அனுபவமும் கிடையாது, சினிமானா என்னென்னு தெரியாது, நடிப்பும் தெரியாது. கொண்டு போய் உட்கார வச்சு எதிரில் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னல, பார்த்தா அந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க இதில். ஏன்னா அது கடைசி சீனு, கோர்ட்டு சீனில் இந்த பொண்ணு கதாநாயகன், அப்போ அவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா, வில்லன் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. இது என்ன இது இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லை நான் ஒரு துணியை பிடிச்சிக்க சொல்கிறேன், அவங்கள மறைச்சிக்கிறேன், அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அது மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்து அதை முடித்தாங்க. அது வந்து இது காதலே நிம்மதின்னு ஒரு சினிமா படம் வந்ததில்ல, அதில் இது மாதிரி அனுபவம் எல்லாமே சில வாய்ப்புகள் எதையாவது கொண்டு போய், சிரிக்காமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதுக்கு கொண்டு போய் அது சில பேருக்கு அந்த வேஷமே போட வேண்டியது. ஒருத்தருக்கு பரிசளிப்பு விழா, ஒரு சினிமா இதில் பரிசளிப்பு விழா நடந்துதான். அதில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னா, அனுமார் வேஷம் போட்டவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். அந்த படத்தில் அனுமார் வேஷம் போட்டவரை மேடைக்கு ஏற்றி அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம். அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது நடிப்பு, வேஷம் பொருத்தம்லான்னு சொல்லி. உடனே இவர் சொல்லியிருக்காரு, வேஷத்தை அந்த வாங்கிட்டு அந்த அனுமார் வேஷம் போட்டவர், இந்த பரிசு வந்து எனக்கு சேர வேண்டியது இல்லை, உண்மையிலேயே எனக்கு மேக்கப் போட்டார்ல அவருக்கு தான் இந்த பரிசு நியாயமாக கிடைக்கணும், அவ்வளோ தத்ரூபமாக போட்டிருக்காரு, அதனால் இந்த பரிசுக்கு உரியவர் எனக்கு மேக்கப் போட்டவர், மேக்கப் மேன், அவருக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்துட்டார் பரிசு.
கொடுத்துட்டு ஒரு பெருந்தன்மையாக வந்து உட்காந்துட்டார். அப்புறம் அந்த மேக்கப் போட்டவர் வந்து பேசினாராம். அவர் பெருந்தன்மையாக வந்து எனக்கு அந்த அவருக்கு கிடைச்ச பரிசை என்கிட்ட கொடுத்துட்டார். இது உண்மையிலேயே இந்த பரிசு அவருக்கு தான் உரியது, எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நிஜமாவே அவருக்கு மேக்கப்பே போடலை, சும்மா ஒரு வாழை மட்டும் ஒட்ட வச்சேன். ஒரு வாழை ஒட்ட வச்சதுக்கு இவ்வளவு பெரிய பரிசான்னு அப்படி சில பேருக்கு மேக்கப் தேவைப்படாது. இப்போ எனக்கு அந்த படத்தில் அதான் மேக்கப்பே போடல, சும்மா ஒரு கருப்பு கோட்டை மாட்டி உட்கார வச்சு பேச விட்டாங்க. இப்படி சில பேருக்கு அந்த மேக்கப் அவசியம் இருக்காது, அந்த முகத்தினுடைய இது அப்படி பண்ணுவாங்க. அப்போ அதனால தான் அந்த நாம் வந்து வாழ்க்கையை வந்து அப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கையாக எடுத்துக்கணும். நிறைய இது பண்ணி சிக்கல் உண்டாகணும். நான் இந்த ரேடியோவிலேயும் அந்தந்த அப்பப்போ அந்த ஏதாவது சில நண்பர்கள் நகைச்சுவை சொல்கிறது எல்லாம் பண்ணிக்கிறேன். சொந்த வாழ்க்கையிலேயே நிறைய அது மாதிரி இது பண்ணோம். இப்போ மெட்ராஸில் நான் வந்து இது மாதிரி ஆன்மீக விஷயமா சொல்லிகிட்டு இருந்ததும் ஒரு அப்போல்லாம் டிவிக்கு வரல, வானொலியில் மட்டுமே 14 வருஷமாக இந்த இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு என்ன முகம் தெரியாது யாருக்கும், ஆனால் குரலை கண்டுபிடிச்சிருவாங்க, முகம் தெரியாது. அப்போ என்னென்னா வெளியில் யாருன்னு தெரியாது, ஆனால் இன்று ஒரு தகவல் யாரோ பெரிய ஆன்மீக விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னதும் வெளியில் வந்து ஒரு இமேஜ் வேறு மாதிரி இருந்தது. ஒரு ஆட்டோ டிரைவர் அடையாறுலேருந்து என்ன ஆட்டோவில் போய் ஏறி உட்காந்தேன். எங்கே சார் போகணுன்னாரு. இது மாதிரி போங்க அப்படின்ட்டு ஏறி உட்காந்து போயிட்டுருக்கேன், அந்த மயிலாப்பூர் பக்கம் போங்கன்னு. அவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு, இவரை எங்கேயோ இவர் குரலை கேட்டது மாதிரி இருக்க அப்படின்னு அவர் ரேடியோவில் கேட்டிருக்காரு. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அப்போல்லாம் டிவியில் வரலன்னா உறுதிப்படுத்திக்கிறதா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. சார் இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா, அது இதுன்னா நானும் பேசிகிட்டே இருக்கேன். அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், கேட்கறதுக்கு ஒரு தயக்கம். வந்து மயிலாப்பூர் வந்தது எங்கே நிறுத்தணும் வண்டியேன்னார். ஆல் இண்டியா ரேடியோ வாசல்ல நிறுத்தினேன். அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஆஹா இவர் தான் நம்ம தேடின ஆள் அப்படின்னு. ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இறங்கினதும் நான் காசை கொடுத்துட்டு உள்ள போனேன். உள்ள போகிறப்ப சார் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னார். என்னப்பான்னு, இந்த ரேடியோவில் ஒருத்தர் இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருக்காரு, அது நீ தானா அப்படின்னா. ஆமாம் நான் தான் அப்படின்னதும் அப்படியே அதிர்ச்சி ஆனது மாதிரி பார்த்தாரு. என்ன பார்த்துட்டு, என்ன சார் பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. என்னப்பா இது இல்லை சார், நான் தாடிலாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன், தாடி வச்சுக்கிட்டு ஒரு காவி வேஸ்ட்டு கட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் அது மாதிரி அந்த முகத்தை பார்க்காதப்ப அந்த அப்படி ஒரு இமேஜை உண்டு பண்ணும். ஒரு அம்மா ஒரு நாள் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டு, ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து வேலூர் பக்கத்துலேருந்து ஒரு நாள் சாயந்தரம் 5 மணிக்கு என் கூட வேலை பார்க்குறவங்களாம், இதில் வந்து கேசினோவில் ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான், வா போய் பார்ப்போம்னு எனக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நண்பர்கள். அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், சரின்னு புறப்பட்டுட்டு இருக்கேன் சினிமாவுக்கு. அப்போ யாரோ ஒரு அம்மா வந்திருக்குது உன்னை தேடின்னு ரிசப்ஷன்லேருந்து சொல்கிறாங்க. யார் இந்த நேரத்தில்னா, ஏதோ வேலூர் பக்கத்துலேருந்து வந்திருக்கிறாங்க 2 பேர். அப்புறம் வர சொல்லு அப்படின்னு பார்த்தா, வந்ததும் சார் இந்த இன்று ஒரு தகவல் சொல்கிறது யார், நான் தான் அப்படின்னேன். உங்களை தான் சார் பார்க்க வந்தோம் அப்படின்னா. என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் சார், நாங்கள் சினிமாவுக்கு புறப்பட்டுருக்கோம் இங்கிலீஷ் படத்துக்கு, நீங்கள் என்னம்மா தப்பாக நினச்சிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார் உங்கள்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணுன்னது. இல்லைம்மா நான் வந்து சொந்தமாக எதுவும் சொல்லலை, பெரியவங்க சொல்கிற கருத்தை வந்து ரேடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால் என்னையே பெரிய மகானாக நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் நீங்கள் நினச்சது தப்பு அப்படின்னேன். இல்லை சார் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணுன்னு, விபூதி பூசி விடுங்க சார், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், விபூதி பூசி விடுங்க சார் அப்படின்னு. விபூதி நானே பூசலியம்மா, எங்கேருந்து கொண்டு வரணும்னா, நானே கொண்டு வந்திருக்கேன் சார் கையோடங்குது. உடனே சரின்னு அது ஒத்துன்னு காலில் விழுந்தது. உடனே அவங்ககிட்டே விபூதி வாங்கி பூசிட்டு, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சது என் கூட இருக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ரேடியோவில் வேலை பார்க்குறான், அவன்லாம் என்ன ரொம்ப விஷமத்தனமாக பார்க்குறான். நாங்கள்லாம் 10 வருஷம் 15 வருஷமாக ரேடியோவில் வேலை பார்க்குறோம், நீ வந்து 5 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே வந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு இது பண்ணா. இருக்கட்டப்பா அப்படின்னு அவரும் போயிட்டோம். அப்புறம் பார்த்தா ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த அம்மா வந்து சார் உங்கள் ஆசீர்வாதத்தினால கல்யாணம் நிச்சயமாயிட்டுது சார் அப்படின்னது. ஆஹா நமக்கு ஏதோ பெரிய அருள் இருக்குன்னு நான் உடனே முடிவு பண்ணிவிட்டு சரி ஏதோ விஷயம் இருக்குது, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆசிரமம் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அப்போ கூட சினிமாவுக்கு வந்தவன் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் என்ன சிஷ்யனாக சேர்த்துக்கிடாங்கிறான். இப்படி பண்ணிவிட்டு அப்போ அந்த மாத்திருபூதம்னு ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்தார். அவர் இப்போ இல்லை, அந்த மாத்திருபூதம் இந்த டிவிலாம் வருவார், அவர் ரேடியோவுக்கு அடிக்கடி வருவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி அவர் மனோதத்துவ டாக்டர், நான் ஒரு பொண்ணுக்கு வந்து விபூதி பூசி விட்டேன் சார், அதுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது, நான் ஆசீர்வாதம் பண்ணி 1 மாதத்துலேயே கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது அப்படின்னா எனக்கு ஏதாவது அருள் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட.
சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் வேடிக்கையாக சொன்னார், இந்த பார், கல்யாணம் ஆகிற வரைக்கும் உள்ள பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னா. இல்லை சார், இது வந்து இல்லை, உங்கள் சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்க, இது மாதிரி நான் நடந்ததுன்னு. உடனே அவர் சொன்னார், அது வந்து டாமினோ எஃபெக்ட்னு பேரான். சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேர். அது எப்படின்னா, ஒரு செங்கல்ல வச்சு சின்ன பிள்ளையில விளையாடுறது உண்டு. வரிசையாக அடுக்கி வச்சு ஒரு கல்லை தள்ளி விட்டா அது இன்னொரு கல்லில் விழும், அது இன்னொரு கல்லில் விழும். ஒரு புத்தகத்தை கூட அப்படியே செங்குத்தாக நிறுத்தி இப்படி வரிசையாக நிறுத்திடுறது. ஒரு புத்தகத்தை தள்ளி விட்டிங்கன்னா அது அடுத்த புத்தகத்தில் விழும், அடுத்த புத்தகத்தில் அப்படி போயிட்டே இருக்கும். இது மாதிரி வந்து எண்ணங்கள் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவிக்கிட்டே இருக்குமா. இது சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேரான். அது என்னன்னா, நான் ஒரு 10 பேருக்கு விபூதி பூசி விட்றேன்னு வைங்க. விபூதி என்கிட்ட வந்து ஒரு 10 பொண்ணுங்க நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன், கல்யாணம் ஆகணும் சீக்கிரம்னு. அது எப்படியும் 7-8க்கு கல்யாணம் ஆகிடும். நான் விபூதி பூசினாலும் பூசலைன்னாலும் கல்யாணம் ஆகிடும். அவங்க என்னன்னா, அந்த மாப்பிள்ளை தேடுற நேரத்தில் தான் அந்த ஆசீர்வாதமே வாங்க வர்றாங்க. அது வந்து பிறந்த குழந்தையே தூக்கிட்டு வந்து காலில் போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா இப்போ சொல்கிறது இல்லை யாரும். அவங்களே ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆசீர்வாதம் வாங்க வராங்க. நீ அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது 10ல் ஒரு 8 பேருக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும். அவங்கள தேடி பிடிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ரேடியோவில் ஒருத்தர் இன்று ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காரு, அவர்கிட்ட விபூதி பூசிக்கிட்டா உடனே கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தில் விழுறது மாதிரி. அது டாமினோ எஃபெக்ட். அதாவது இந்த 8 பேரும் இன்னொரு 10 பேர்கிட்ட 80 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு அருள் இருக்கு அப்படின்னு. இது இப்படி பரவி போகுது. பரவிட்டு நிறைய பேர் 8 பேர் அந்த இடத்துல 80 பேர் தேடிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 2 பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது பாருங்க. 2 பேர் கல்யாணம் ஆகல அல்லது டிலே ஆகுதுன்னு வைங்க. அவங்க உடனே என்னை பற்றி தப்பு பிரச்சாரம் பண்ணுறது இல்லை, அவர்கிட்ட போனோம் விபூதி பூசிக்கிட்டோம் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறது இல்லை, வேற சாமியார் தேட ஆரம்பிச்சிடுறது. இது சரியில்லை, வேற அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம், இந்த கோயிலுக்கு போகலான்னு வேற முயற்சியில் ஈடுபட்டுறாங்க. அவங்க நோக்கம் வந்து கல்யாணம் ஆகணுங்கிறது தான். அதனால இது இந்த டாமினோ எஃபெக்ட் தான் உனக்கு வந்து பண்ணுறது. இதை வந்து உனக்கு அருள் இருக்குன்னு நினச்சிடாத அப்படின்னு மாத்திருபோதம் எனக்கு புத்தி சொல்லிவிட்டு, இதை நினச்சிக்கிட்டு நீ ஆசிரமம்லாம் ஆரம்பிக்காதேன்னாரு. அப்போ தான் நினச்சேன், ஓஹோ, இந்த சாமியார்கள்லாம் இப்படி தான் உற்பத்தி ஆகிறாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. ரொம்ப சுலபமாக இந்த டாமினோ எஃபெக்ட் தான் இந்த சாமியார்களுக்கு கூட்டம் சேருது. அது அவங்க அந்த சைக்காலஜியில் அது அப்படி தான் அதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி வந்துடும். என்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை இந்த ரேடியோவில் இமேஜை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்படி அது மாதிரி வேடிக்கைகள் நடக்கும் அதில். அதனால் அந்த இது சொல்லும்போது, இப்போ விவசாய நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கும், இந்த இது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. அதனால் விவசாயத்துலேயும் நாங்கள் வந்து எதையாவது வேடிக்கை கலந்து விட்டுறது. இப்போ கோழி பண்ணை வளர்க்குறத பற்றி பேசுவோம். கோழி பண்ணை வைக்கிறது எப்படி, எத்தனை கோழி விடணும், எப்படி தீனி போடுறதுன்னு சொல்லி ட்ரையாக சொல்லிட்டா அது வந்து ஒரு இதாக ரொம்ப அதில் வந்து எதையாவது வேடிக்கையை கலந்து கதை மாதிரி சொல்கிறது தான் வழக்கம் இந்த ரேடியோவில். அது அப்படி சொல்லுவோம். ஒருத்தர் கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் என்ன பண்ணுறது, போய் உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போய் யோசனை கேட்க வேண்டியது தானே. அவன் நேராக போய் உள்ளூர் சாமியார்கிட்ட வைத்தியம் கேட்டான். உள்ளூர் சாமியார்கிட்ட இது மாதிரி கோழி பண்ணை ஒரு 1000 கோழியை வச்சு வளர்த்தான், பண்ணையை வச்சு. அதில் பாதி செத்து போச்சு. உடனே என்ன குறைன்னு தெரியலையேன்னு சொல்லி சாமியார்கிட்ட போய் யோசனை கேட்டான். ஒரு சாமியார் ஏதோ மந்திரம் பண்ணிட்டு, நீ கோழி பண்ணை வச்சிருக்கியா, அது மேலே கூரை போட்டிருக்கியா, ஓடு போட்டிருக்கியா, இந்த கொட்டாயில் ஓடு போட்டிருக்கேன்னா அதான் தப்பு, நீ கூரையை மாற்றி சரியாக போடுன்ட்டார். ஏதோ பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி சரின்ட்டு வந்து கூரையை மாற்றினான். அப்புறமும் பாதி செத்துது. மறுபடியும் அதே சாமியார்கிட்ட போனான். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமி அப்படின்ட்டுருக்கான். சரி, இந்த செவருலாம் வந்து செங்கல் செவரா மண் செவரா, செங்கல் செவரு அப்படின்னா அதான் தப்பு, மண் செவரா மாற்று சரியாக போடுன்ட்டான். சரின்ட்டு அதையும் மாற்றினா அப்புறமும் பாதி செத்துது. ஓடி போய் சாமிகிட்டே நின்னான். இப்போ சரிப்பா, இந்த கேட்டு வாசப்படி தெற்கு முகமாக வச்சிருக்கியா வடக்கு முகமாக வச்சிருக்கியான்னா வடக்க வச்சிருக்கானா, அதான் தப்பு, தெற்க மாற்று அப்படின்னா மாற்றிட்டான். மறுபடியும் போய் நின்றுருக்கான். சாமியை மறுபடியும் செத்து போச்சுன்னு. அப்போ அவர் பொறுமையாக சொன்னார் அந்த சாமியார்த்த, பாருப்பா, சொல்கிறதுக்கு யோசனை நிறையா இருக்குது என்கிட்ட, சோதிக்கிறதுக்கு கோழி இல்லையே உன்கிட்ட, என்ன பண்ணுறது அப்படின்னாராம். இதை வந்து அந்த கோழி பண்ணை வைக்கிற இதில் சொல்லிடுறது. கோழி பண்ணையை பற்றி ரேடியோவில் ஒலி வரும்போது இப்படி ஒரு கதையை உண்டு பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யத்தை ஒன்று, ஒரு வேடிக்கைங்கிறது. ஒரு விவசாய நிகழ்ச்சியை பண்ணும்பொழுது கூட அந்த ஹியூமர், அந்த நகைச்சுவைக்கு ஒரு மரியாதை இருந்தது. அப்படி நிறைய சொல்லுவோம். வாழ்க்கையில் வந்து எப்படியும் ஒருத்தன் வந்து ஒரு கோழி பண்ணை வச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு கோழி வச்சு வித்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். ஒரு பெரிய அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒருத்தர் வந்தார். என்னப்பா கோழி வியாபாரம் பண்ணுறியா அப்படின்னா, ஆமாம் கோழி தாங்க வித்துக்கிட்டு இருக்கேன்ருக்கான் அவன். இந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, என்ன விவரம் இல்லாமல் நீ கோழி வித்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் சரியாக வச்சு விற்க வேண்டாமா அப்படின்னா, ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு இருக்கான். சரி, இதெல்லாம் எந்த ஒரு கோழி? அப்போ அவன் சொல்லியிருக்கான், கோழி விற்கிறவன்
பாருங்கள் சார், இது எந்த ஊர் கோழின்னு அடையாளம் தெரியாது. அது சேவலா கோழியாங்கிறது மட்டும்தான் தெரியும். வேற அந்த கோழி எந்த ஒரு கோழிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, அது கண்டுபிடிக்க முடியாதுன்றான். இவர் சிரிச்சாராம். வந்தவர், என்னடா இவ்வளவு தூரம் விவரம் தெரியாமல் இருக்க, கோழின்னா அந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு கோழின்னு, அது தெரியாமல் கோழி வியாபாரம் பண்ண வந்துட்டே நீ அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தெரியுமா சார்ன்றான். எனக்கு தெரியும்டா, அதோ போது பாரு அந்த மூலையில் 2, அது நாமக்கல் கோழி, அதில் ஒரு 2 குடு, முதுவை பார்த்தாவே தெரியுது. போது பாரு இது சேலத்து கோழி, இதில் ஒரு 2 குடு எடுத்து வை. போது பாரு கோயம்புத்தூர் கோழி, இது முதுவை பார்த்தா தெரியுது, அதில் ஒரு 3 எடுத்து வை அப்படின்ட்டான். அவன் எடுத்து வச்சுட்டான். அவன் ஆச்சரியமா வச்சதும் இவர் பெரிய ஒரு காசை கொடுத்துட்டு கேட்டாரான், இந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும்டா, இது கூட தெரியாமல் நீ கோழி விற்க வந்துட்டியே, உனக்கு எந்த ஊர்றான்னு கேட்டிருக்காரு. அவன் முதுவை திருப்பி காட்டினானா, பார்த்து தெரிஞ்சுக்கோ, நீயே பார்த்து தெரிஞ்சுட்டு போ. அதாவது அகந்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது, அது இதாகிடும். அதுக்கு தான் அந்த இதுவும் சொல்லுவாங்க, கர்வம்ங்கிறது கூடாது, மனிதர்களுக்கு கர்வம் வரக்கூடாது. கர்வம் தப்பு. ஒரு எல்லாம் படிச்சுட்டு, அதான் ஒரு பிபிஎஸ்சி படிச்சுட்டு, பிபிஎஸ்சி கால்நடை மருத்துவருக்கு படிச்சுட்டு கிராமத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கு எல்லாம் படிச்சுட்டோம், எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற ஒரு கர்வம் வந்துட்டுது. வந்தது அங்கே ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்துருக்கிறான். என்னடா விவரம் இல்லாமல் மாடு மேய்க்கிறீங்க, இதெல்லாம் பண்ணைன்னா அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக செய்யணும், அதெல்லாம் சயின்டிஃபிக்காக மாடு மேய்க்கணும், இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இன்னமும் இங்கே ஒன்றும் விவரம் இல்லாமல் பண்ணிட்டுருக்கீங்களே, இது என்ன இதெல்லாம் மாடு மேய்க்கிறீங்களே, இதெல்லாம் நீ தான் பார்த்துக்கிறியானா? ஆமான்றான். என்ன உங்கள் ஊரில் இது மாதிரி பசுமாட்டுக்கெல்லாம் கொம்பு இருக்காதா, பசுமாட்டுலாம் கொம்பு இருக்காதா அப்படின்றான். அப்போ அந்த பொடியும் சொன்னானா, சார் பசுமாட்டுக்கு கொம்பு இல்லைன்னா அதுக்கு 2-3 காரணம் இருக்குது. அதாவது கண்ணுக்குட்டியாக இருக்கிறப்ப அது கொம்பை எடுத்துருவோம், அதுக்கு முளைக்காது. அது கண்ணுக்குட்டியாக இருக்கிறப்ப கொம்பே முளைக்காது, அதனால் கொம்பு இல்லாமல் இருக்கும். 2வது காரணம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று முட்டிக்கும், அதனால் அது முட்டிக்கப்படாத கொம்பை நாங்களே எடுத்துருவோம், அதனால் கொம்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னா இது 3வது காரணம். இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா இதெல்லாம் மாடு இல்லை, குதிரை அப்படின்னா. அப்போதான் தெரிஞ்சிருக்கு இவன், ஆகா நம்ம ரொம்ப இதாகிட்டோம், படித்தா எல்லாம் தெரிஞ்சிடும்னு நினச்சிட்டோம். படிக்கிறதுங்கிறது தகவல் அறிவு தான், தகவல் அறிவை சேகரிக்கிறது. அதனால் அது மாதிரி சொல்லுவாங்க. இப்படி நிறைய அதில் எதையாவது சேர்த்து சொல்கிறது எங்கள் பழக்கம். அப்படி பண்ணுறதுனால தான் இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறத சில சமயம் பேப்பரில் வர்றதை வச்சுக்கிட்டே கூட சில கடுமையான விஷயங்களை கூட வேடிக்கை மென்மையாக்கி கொடுத்துட்றது உண்டு. ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுற்றி சுற்றி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடித்ததும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக 2 பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கலை. காலில் இடிச்சுட்டுது, லேசாக ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை. காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது. வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது பாரு, இப்படி நடுத்தருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்குறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினச்சான். பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி ஒரு சின்ன ஹை ஜம்ப் அப்படியே துள்ளி குதிச்சான். துள்ளி குதித்து தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடுத்தெருவில் கண்ணில் பட்டது. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் 2 பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டி இருக்குதே அப்படின்னு வருத்தத்தோடு முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற அந்த கல் தட்டுப்பட்டுது. உடனே நடுத்தெருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார், அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார், தெரு ஓரமாக கொண்டுட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார். இப்போது இதில் பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்களில் பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார்? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம்.
ஒரு ஆள் பார்க்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இருட்டு நேரம். வழியில் ஒரு பெரிய கல் கிடந்தது, கருங்கல். பார்த்தார். கொஞ்ச நேரம் யோசித்தார். போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தாதான் தூக்க முடியும். இவர் உடனே ரோட்டோரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். 2 பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதோ அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா? வாங்க 2 பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலேன்னார் இவர். பின்ன வேற எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதுக்காக தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாராம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அது கூட ஆபத்தாக போயிடுறது உண்டு. பழங்காலத்துல எல்லாம் கிரேக்க தேசத்தில் ஒரு பழக்கம் உண்டாம். அதாவது யாராவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. அதாவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னு மக்கள் விரும்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் பேரை ஒரு மண்பாண்ட ஓட்டுச்சில்லில் எழுதி அதை ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்டுற வேண்டியது, அவ்வளவுதான். இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் அப்படியே குவிஞ்சு போயிடும். அந்த ஓட்டாஞ்சில்லு குவியலில் யாருடைய பேர் அதிகமாக இருக்குதோ அந்த நபரை ஒரு 10 ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவாங்க. இது அந்த ஊர் வழக்கமாக. ஒரு நாள் அந்த குவியலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் கையில் ஒரு ஓட்டாஞ்சில்லு வச்சுருக்கிறான். அதில் யாரோட பேரையோ எழுதணும், எழுதி அந்த இடத்துல போடணுங்கிறது அவன் ஆசை. ஆனால் அவன் படிக்காதவன், அதனால் எழுத தெரியல. யாராவது அந்த வழியாக வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஓடினான். கையில் இருந்த மண்பாண்ட சில்லை கொடுத்தான். ஐயா, இதில் ஒரு பேர் எழுதி கொடுங்களேன்னா. அந்த பெரியவர் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு, என்ன பேர் எழுதணும் சொல்லு அப்படின்னா. இவன் சொன்னான், அரிஸ்டைடிஸ் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவர் தான் அரிஸ்டைடிஸ், தத்துவ மேதை அரிஸ்டைடிஸ் அவர். இருந்தாலும் நான் தான் அதுங்கிறத காட்டிக்காமல் அந்த ஆளுக்கிட்ட கேட்டார். அது சரிப்பா, அரிஸ்டைடிஸுங்கிற பேரை எழுத சொல்கிற, அவர் உனக்கு என்ன கெடுதல் பண்ணார்? அவர் பேரை இதில் எழுத சொல்கிறியே அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இவன் சொன்னானா, அவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணலை, அவரை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்ட்டுருக்கான். அப்புறம் எதுக்காக அவரை நாடு கடத்தணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ அந்த ஆள் சொல்கிறான், அரிஸ்டைடஸை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பெரிய அறிவாளிங்கிறாங்க, அவர் ஒரு பெரிய வள்ளல், பேரறிஞர், இப்படி எல்லாரும் சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப அலுத்து போயிட்டுது, அதனால தான் வெறுப்பாயிட்டேன் அப்படின்னு நானும். இதிலேருந்து என்ன தெரியுது? நாம் நல்லவனாக இருக்கிறதுல ஒன்றும் இடைஞ்சல் இல்லை. ஆனால் நம்மளை நல்லவன் நல்லவன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இடைஞ்சல் ஆரம்பம்னு அர்த்தம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதவங்களில் ஆப்ரஹாம் லிங்கனும் ஒருத்தரான். அவர் ஒரு தடவை தன்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒருத்தர் கேட்டிருக்கார், ஒரு மனுஷனுக்கு கால்கள் எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், அது என்ன, இடுப்புலேருந்து தரையை தொடுற அளவுக்கு உயரம் இருந்தால் போதும் அப்படின்னாராம். ஒரு ஆசாமி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான். ஏன் இப்படி ஓடுறேன்னு கேட்டார் இன்னொருத்தர். அங்கே ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறான், அதை பார்த்தேன், உடனே ஓடுறேன்னா. எங்கேன்னு கேட்டார். ஆஸ்பத்திரிக்குன்னா. ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தா உடனடியாக நாம் செய்ய வேண்டியது முதல் உதவி, அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரி. இன்றைக்கி விபத்துங்கிறது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. வாகன விபத்து, வெடிகுண்டு விபத்து, தீ விபத்து, கட்டடம் சரியறது, பூகம்பம், இப்படி நிறைய நடக்குது. ஒரு விபத்தை பார்த்துட்டா நம்மளில் பல பேர் நமக்கு என்னத்துக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுறதும் உண்டு. சில பேர் துணிஞ்சு கிட்ட போய் உதவி செய்கிறதும் உண்டு. அப்படி உதவி செய்ய நினைக்கிறவங்களுக்கு உபயோகப்படுற தகவல் இது. விபத்தில் காயமடைஞ்சவங்களை 3 பிரிவாக பிரிக்கலாமா. முதல் வகை கொஞ்சம் சீரியஸானது, உயிருக்கு உடனே ஆபத்து தரக்கூடியது. மூளை காயம், முகம், கழுத்து காயங்கள், இருதயம், நுரையீரல் காயங்கள், வயத்தில் உள்ளுறுப்பு காயங்கள், அதிகப்படியான இரத்தப்போக்கு, இதனால எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது முதல் வகை அப்படின்னு நாமளே மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கணும். இவங்களுக்கெல்லாம் உடனடியாக முதல் உதவி கொடுக்கணும். தாமதப்படுத்தாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போயிடணும். இப்படி கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டால் அவங்களில் பல பேரை காப்பாற்றி போடலாம். 2வது வகை எப்படின்னா, முதல் உதவி விரைவாக கிடைச்சா
உயிர் பிழைக்கக்கூடிய மார்பு காயங்கள், கைகால் எலும்பு முறிவு, இடுப்பு முதுகெலும்பு காயம், சீரான இரத்த சேதம், இப்படிப்பட்டவங்களை வந்து 2வது வகையாக பிரிக்கணும். ஆபத்தில்லாத சிராய்ப்புகள், சிறு காயங்கள், இரத்த உறைவுகள், இதனால் பாதிக்கப்படுறவங்க 3வது வகை. ஒருத்தர் தலையில் அடிபட்டு நினைவு விழுந்துட்டார்னு வச்சுங்க, அவருக்கு வாந்தி வர்றதுனால புறையேறி மூச்சு அடைப்பு உண்டாகும். இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சி வைக்கலாம். நாடி துடிப்பையும் இதய துடிப்பையும் தொட்டு பார்க்கணும். அது குறைஞ்சிருந்தாலும் சரி, நின்று இருந்தாலும் சரி, அவர் மார்பை வந்து நிமிஷத்துக்கு 80 தடவை உள்ளங்கையால் அழுத்தி இதய துடிப்பை வந்து மீட்கிறதுக்கு உதவி பண்ணணும். கழுத்தில் காயம்பட்டாலும் ஆபத்து அதிகம். கழுத்துக்கு அடியில் ஒரு துண்டை மடித்து வைக்கலாம். 2 பக்கமும் சின்ன தலையணை அல்லது துணி மடிப்புகளை வச்சு கழுத்தை அதிகமாக அசையாமல் பார்த்துக்கலாம். முதுகெலும்பு முறிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அவரை அதிகமாக அசைய விடக்கூடாது. அதிகமாக அசைஞ்சால் தண்டு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு கை கால் விளங்காமல் போயிடும். அவரை ஒரு கனமான போர்வை இல்லைன்னா பாயில் படுக்க வச்சு 4 பேர் மெதுவாக தூக்கி மருத்துவ உதவிக்கு அனுப்பி வைக்கலாம். கையெலும்பு முறிஞ்சிருந்தால் முறிஞ்ச பாகத்தை உடம்போடு சேர்த்து அசையாமல் கட்டிப்புடலாம். கால் எலும்பு முறிஞ்சிருந்தால் மற்ற காலோட சேர்த்து கட்டிப்புடலாம். முறிஞ்ச பாகம் தொங்காமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வீக்கம் உண்டாகாமல் இருக்கும். வெட்டு காயம், குண்டடிப்பட்ட காயம், இதிலெல்லாம் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். ரத்தம் வெளியேற ஆபத்து அதிகம். சுத்தமான துணியை பல மடிப்புகளை மடித்து காயத்தின் மேலே வச்சு அழுத்தமாக ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிக்கணும். ரத்தம் நின்ன உடனே காயத்துக்கு கட்டு போடலாம். சில சமயம் காயம்பட்ட பாகத்தை உயரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டா தான் ரத்த கசிவு நிற்கும். இந்த விவரங்களையெல்லாம் கொஞ்சம் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சமயத்தில் உதவும். ஏன்னா இந்த காலத்தில் விபத்து வந்து எந்த ரூபத்தில் எப்போ வரும்னு யூகிக்கவே முடியல. நண்பர் ஒருத்தர் சொன்னார், நேற்றுக்கு பாருங்கள் சார், என் கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன விபத்து நடந்ததுன்னார். என்னன்னு விசாரித்தோம். ஒரு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பஸ்ஸில் பின்பக்கம் படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டில் விழுந்துட்டார். டிரைவர் அதை கவனிக்கலை, நிறுத்தாமல் அவர் பாட்டுக்கு போகிறாருனார். கண்டக்டர் உடனே விசில் கொடுத்து பஸ்ஸை நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னோம். அதுதான் சார் முடியாமல் போச்சுன்னார் அவர். ஏன்னு கேட்டாங்க. தவறி கீழே விழுந்ததே அந்த கண்டக்டர் தான் சார் அப்படிங்கிறார். ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம் 2 பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீ பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிற அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது. எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா. அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா. ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன். அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம். அதை விட்டுட்டு போயும் உன்ன மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னு நானா. அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டு தான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்னு இருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தால் அது தாங்குமா? அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்றது குரங்கு சொல்லிச்சான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார். பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துட்டு தான் கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா, என்னுடைய தலைவர் ராமரையா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான். அதெல்லாம் ஒன்றோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா, இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு நான் ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக 3 தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா, என்ன நடக்குது, என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னா அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார். நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி? பெரிய ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார்.
அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னா அனுமன். சரி, இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான். அனுமன் ஏறி குதிச்சான். பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகள்லேயும் ரத்தம். என்ன சுவாமி, என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன். அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை. பின்ன உன்னுடைய அம்பு பலத்தினாலேயா பாலம் நின்றுதுன்னு நினைக்கிற அப்படின்னாரான். முதல்ல அர்ஜுனன், அப்புறம் அனுமன், 2 பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான். அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுருக்கோம் தெரியுமா? 2 பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி, அந்த விஷயத்தை பற்றி அழகாக 1 மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம். ஒரு சீடன் அந்த காலத்தில் அஹிம்சைக்கு மரியாதை அதிகமாக இருந்தது. இந்த காலத்தில் இம்சைக்கு அதிக மரியாதை. ஒரு பெரியவர் இருந்தார். உண்மையை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் நிறைய உபதேசம்லாம் பண்ணார். அது பிரகாரமே நடந்தார். அவர் பின்னாடி நிறைய கூட்டம்லாம் இருந்தது. சீடர்கள் அதிகமாக இருந்தாங்க. அவர் கொள்கைக்கு மரியாதை இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த மரியாதை குறைஞ்சி போச்சு. அவர் பின்னாடி போன கும்பலும் குறைஞ்சி போச்சு. இது ஏன்? இப்படி ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர். அதுக்கு பதில் சொல்ல வந்தார் ஒருத்தர். அவர் ஒரு கதையை சொன்னார். சீக்கிய கதை. அதாவது மகான் குருநானக் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். அவர் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் போற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் அவர் பின்னாடியே போயிட்டு இருந்ததான். அவர் எந்த ஊருக்கு போனாலும் எல்லாரும் பின்னாடியே போனாங்க. இந்த கூட்டத்தையும் அவங்க கிட்ட இருக்கிற ஆர்வத்தை போனார் ஒருத்தர். அவரு குருநானக்கோட நண்பர். அவர் நேரா போய் குருநானக்கை பார்த்தார். ஆகா, உங்களுக்கு தான் எத்தனை 1000 சீடர்கள் அப்படின்னார். குருநானக் இதை கேட்டுட்டு லேசா சிரிச்சார். அவ்வளவுதான், பதில் எதுவும் சொல்லல. கொஞ்ச நாள் கழிச்சு குருநானக் ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு புறப்பட்டார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்னாடி போனாங்க. சும்மா போல, குரு மகாராஜுக்கு ஜே அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே போறாங்க. ஒரு சாலை ஓரமா போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஆகாசத்துல இருந்து செப்பு காசுகள் மழை மாதிரி கொட்டிச்சு. கோஷம் போட்டுக்கிட்டு வந்தவங்க எல்லாம் பாதி பேர் உடனே கதைஞ்சு ஓடினாங்க. அவங்களுக்கு கிடைச்ச செப்பு காசையெல்லாம் பொறுக்கிட்டு மடியில கட்டிக்கிட்டு சொல்லிக்காம கொள்ளாம நழுவி போயிட்டாங்க. அவர் இதையெல்லாம் கவனிக்காம தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். அடுத்த ஊருக்கு போனார். அங்க மறுபடியும் ஒரு பணமழை. போன தடவை செப்பு காசு கொட்டுச்சு, இந்த தடவை இங்க வெள்ளி காசா கொட்டுது. இப்பவும் இருந்த கூட்டத்துல பாதி பேர் கும்பல் அப்படியே கலைஞ்சு ஓடி போய் முடிஞ்ச அளவுக்கு அதை பொறுக்கிட்டு அப்படியே ஓடிட்டாங்க. குருநானக் தொடர்ந்து போறார். இன்னொரு ஊர்ல மறுபடியும் பணமழை. இந்த தடவை வெறும் தங்க காசா விழுது. இதை பார்த்ததும் மீதி இருந்த கும்பலும் கலைஞ்சு ஓடி போய் தங்க காசை அள்ளிக்கிட்டு அம்பேல் ஆயிட்டுது. குருநானக் திரும்பி பார்த்தார். கடைசியா எஞ்சி இருந்தது ஒரே ஒரு சீடர் தான். செப்பு காசு, வெள்ளி காசு, தங்க காசு எதையும் பொருட்படுத்தாம இவர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறார். நீதான்ப்பா என்னுடைய உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அவர்கிட்ட தன்னுடைய பணிகளை ஒப்படைச்சாராம் குருநானக். அவ்வளவுதான் அந்த கதை. அதை கேட்டதும் உண்மைக்கு ஏன் மரியாதை குறைஞ்சு போச்சுங்கிறது புரியுது. நல்லவங்க பின்னாடி போற கூட்டம் குறையறதுக்கு இதுதான் காரணம். காசு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க இந்த காலத்துல. காசு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா காசு நமக்கு அடிமையா இருக்கணும். வேலைக்கார மாதிரி இருந்து வேண்டியதை வாங்கி கொடுக்கணும். நாம காசுக்கு அடிமையாயிடக்கூடாது. அப்படி ஆகும்பொழுதுதான் விவகாரம் ஆரம்பம். இந்த காலத்து குரு ஒருத்தர், அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட சீடர்கள் இருந்தாங்க. ஒரு காலத்துல ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தரா நழுவி போயிட்டாங்க. இப்ப மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு சீடன் தான். ரொம்ப பவ்யமா கையை கட்டிட்டு அவர் முன்னாடி உட்காந்துருக்கிறான். கடைசியில நீ மட்டுமாவது இருக்கியப்பா, அது போதும், நீ தான் எனக்கு உண்மையான சீடன் அப்படின்னாராம் குரு. அதுக்கு அந்த சீடன் சொல்லியிருக்கான், அப்படி இல்லைங்க சுவாமி, நீங்க இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிற பீடத்துக்கு அடியில பெட்டியில பணம் வச்சிருக்கிறீங்க, அது எனக்கு தெரியும். அதனால நீங்க எப்போ எழுந்திரிச்சு அந்த பக்கம் போவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான். இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள். இது ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு? அதுதான் இன்றைக்கி தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டுது. முதல்ல ஒரு வேட்டையைத்தான் அவன் நடித்து காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது,
அதோடு எப்படி சண்டை போட்டான், எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடக குழுவை உருவாக்கினான். நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான். ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்குறதில்ல அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னா என்னென்ன தெரியாது. நாடகம்னா அதை ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானே. இந்த திசிபியஸ் தான் முதலாக உலகத்தில் நாடகங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா, நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாயிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த 3 பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வெளி மேடைகள் தான். பெரும்பாலும் மலைச்சரிவுகள், அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டுது. இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோட காலம் கிமு 340. அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது. அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம். இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பலவிதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி. அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க. அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவ அமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த வின்ஸ்பர்ரி, அப்புறம் இந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிற ஒரு முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்போல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிட்டுது. திரைப்படம், தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆகிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்தா எழுந்திரிக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான், இதுக்காக பயப்படாதீங்கன்னாரான் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும் பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம். ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாராம் ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு விட்டார் இவர். சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா,
எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துவிட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிகிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துவிட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாரான். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கோன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா, ராணி, அமைச்சர், பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆகிட்டான். ஊர் ஊராக சுற்றினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடித்தது இவர் தான். அதை எங்கே வச்சுருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடனாக சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா. ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு விடுறாருன்னு வச்சுக்கங்க. உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது இன்னொரு வகை. இந்த ரெண்டாவது வகை இருக்குது பாருங்கள், நிர்வாக இயலில் இது ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சக ஊழியர்கள்கிட்ட எப்படி பழகணும், மேலதிகாரிகள்கிட்ட எப்படி பழகணும், தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட எப்படி பழகணும், வாடிக்கையாளர்கள்கிட்ட எப்படி பழகணும், இவங்க எல்லார்கிட்டையும் செம்மையான உறவை ஏற்படுத்திக்கிறது எப்படி. இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குற பாடம் தான் இன்டர் பர்சனல் ஸ்கில், திறமையான உறவு அப்படிங்கிறது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை வளர்க்கும் திறன் உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க. மற்றவங்க கிட்ட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு தடையையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தாங்களாம். பார்க்குற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு. வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரை சந்தித்து இந்த சர்வேயை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பற்றிய அறிவு 35% இருந்தால் போதுமா. ஆனால் உறவுகளை வளர்க்கக்கூடிய திறன், இன்டர் பர்சனல் ஸ்கில்லு 65% வேணும். இப்படி உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்களாம். அதனால் ஒருத்தருக்கு வேலை சரியாக புரியலைன்னா கூட விவரமாக மற்றவங்க கிட்ட பழகிறது எப்படின்னு புரிஞ்சால் போதும், அவர் முன்னுக்கு வந்துடலாம். அலுவலகங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளேயும் இது ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு வெளியேயும் இது முக்கியம். அடுத்தவங்க கிட்ட பழகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சிக்காதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது.
இன்னைக்கு ஆயுதங்களால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அதிகம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததன் அர்த்தம் பூர்த்தி ஆகணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் யாரையும் புண்படுத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார். அவர் சொல்லுவார், எனக்கு இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் ரொம்ப அதிகம் சார். சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருவேன் சார் அப்படிம்பார். நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். செஞ்சுருக்கேன் சார். போன வாரம் புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வயிற்று வலி. உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னார். ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தால் சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடைகிறதில்ல, துன்பம் வந்தால் அதுக்காக சோர்ந்து போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர். அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு அவர் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க, வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்ச நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும், அதை கவனித்து பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு செலவு தொழிலாளி அதை ஓட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது. அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாக வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டுது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா, இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனித்து பாருங்கன்னார். இவரும் கவனித்து பார்க்குறார். கழுதை வந்தது. அது முதுகில் சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார். ஐயா, இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது, மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில் இது போகும்பொழுது முதுகில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது. சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சி அதுக்கு இல்லை. இதை பார்த்து தான் நானும் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது. படம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயாருக்கும். ஒரு தீப்பிடிச்சு எரியிற காட்சியே சினிமாவில் பார்க்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயாருக்கும். படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அந்த பக்குவம் வந்துட்டுதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம். பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார், அப்படி படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார். இன்னொருத்தர், இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழறீங்கன்னு கேட்டார் அவர். இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர். ஐயா, உங்கள் பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கல அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார்.
நம்ம உடம்புல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காகத்தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறது இல்லை. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்புல கண்ணுக்கு மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாயை மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரிதான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி. அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோவை மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார். விழுந்தது. உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை, கபீரை சந்திச்சு பேசணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க அப்படி ஆசைப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா, 2 ஞானிகளை சந்திக்க வச்சா பல அரிய தத்துவங்களை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால அவங்க 2 பேரையும் எப்படியாவது சந்திக்க வச்சுடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அந்த சீடர்கள் தங்களுடைய விருப்பத்தை அவர்கிட்டயே சொன்னாங்க. இது மாதிரி அவர் கபீர் இந்த ஊர்ல இருக்கிறதா தெரியுது, சந்திச்சா தேவையில்லைன்னு. சரி, கபீரை சந்திக்கலாம், ஆனா அவரோட பேசுறத பத்தி நான் எதையும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு விட்டார் பரீத். ஏன் கபீரோட நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க சீடர்கள். அவரோட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா எனக்கு என்ன தெரியுங்கிறது அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப நாங்க 2 பேரும் பேசிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்னாரு அவர். இங்க நிலைமை இப்படி. கபீர் இருக்கிற இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? இது மாதிரி பரீத் காசிக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் கபீரின் சீடர்களுக்கு தெரிஞ்சது. உடனே அவங்களும் நீங்க ஷேக் பரீத்தை சந்திச்சு பேசணும்னு அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு கபீர் சொன்னாராம், நாங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா ஒருத்தர் கட்டி தழுவிக்குவோம், ஆனந்த கண்ணீர் வடிப்போம், வார்த்தைகளால பரிமாறிக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னாராம். இருந்தாலும் 2 பக்கத்துல இருந்த சீடர்களும் அப்படி நினைக்கல. எப்படியும் இவங்க சந்திச்சுக்கிட்டா கொஞ்சமாவது பேசாம இருக்க முடியாது, ஏதாவது பேசிக்குவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதனால தொடர்ந்து வற்புறுத்தினாங்க. கபீர் பரீத்தை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சார். அந்த ஊரின் எல்லைக்கே போய் அவரை அழைச்சிட்டு வந்தார். 2 பேரும் சந்திச்சாங்க. ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சபடியே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது. கபீர் ஆசிரமத்துல 2 பேரும் மௌனமா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே 2 பக்கமும் சீடர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுங்கன்னு சொல்லியும் பார்த்தாங்க. அதை கேட்டதும் லேசா சிரிச்சாங்களே தவிர எதுவுமே பேசிக்கலையாம். ஒரு நாள் பூரா இப்படியே போயிட்டுது. அதுக்கப்புறம் பரீத் கபீர் கிட்ட விடைபெற்றுக்கிட்டு புறப்பட்டார். ஏன் நீங்க பேசல அப்படின்னு சொல்லி கபீரின் சீடர்கள் கேட்டாங்களாம். அதுக்கு கபீர் சொன்னார், நாங்க 2 பேரும் உணர்ந்ததை சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது, எல்லாமும் உணர்ந்த பரீத்து கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால பேசல அப்படின்னார். இதே மாதிரி
பரீத்தின் சீடர்களும் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஏன் நீங்க பேசலன்னு. எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருந்தாலும் அதை போல முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்க முடியாதுன்னாரு அவர். ஞானிகள் 2 பேரும் பேசி இருந்தா என்ன ஒரு தெளிவு கிடைக்குமோ அதை விட அதிகமான தெளிவு கிடைச்சதான் சீடர்களுக்கு. உண்மையின் வடிவமான பரம்பொருள் பேசப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது உணரப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப நாள் ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க சந்திச்ச உடனே ஏதாவது பேசலாம்ல, பேசல. 2 பேருமே மௌனமா இருந்தாங்க. இந்த ஞானிகள் மாதிரி ஒருத்தர் ஆர்வமா பாத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த கணவனை தனியா கூப்பிட்டுக்கிட்டு போய் ஒருத்தர் விசாரிச்சார். ஏன்பா இவ்வளவு நாள் கழிச்சு சந்திக்கிறீங்க, நீயாவது முதல்ல வாயை திறக்கப்படாதான்னார். அதுக்கு அவர் சொன்னார், ஏற்கனவே நான் வாயை திறந்ததுனால தானே சார் இவ்வளவு காலமும் பிரிஞ்சு இருக்கிறது மாதிரி ஆச்சு, அதனால அவசரப்படாம பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னாராம். அதனால பேச்சு பெருசுதான், இருந்தாலும் மௌனம் அதை விட பெரியது அப்படிங்கிறத ஒரு வாழ்வியல் உண்மையாக நாம புரிஞ்சுக்கணும். ஒரு சீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தான். ரொம்ப தூரம் போக போறான், திரும்பி வர நாளாகும். புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகள்ல ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார், வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான். அவர் காலில் விழுந்து வணங்கினான். வணங்கிவிட்டு எழுந்திரிச்சான். அவ்வளவுதான். குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராம இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்துல இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்னுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம். நாம என்ன தப்பு பண்ணணும், புறப்படுற நேரத்துல இப்படி குரு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சுக்கிட்டு குருநாதர்கிட்டயே கேட்டுட்டான், சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே, இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே, வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே, குருவே நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த சீடன். ஆனா அந்த குரு முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்லை. அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணல, நான் உன்னை அடிச்சது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்ல, நீண்ட பயணம் போக போறேன், ஞாபகமா ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா, நீ ஞானம் பெற்ற பிறகுதான் திரும்பி வரப்போறேங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா, அதனால இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன், அப்போதைக்கு இப்பவே அடிச்சுட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றார். இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம் தான். அதிர்ச்சிகளால விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான். இது ஜென் வழி. பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள். நம்ம தியானம் தான் ஜென். இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பான்ல ஜென் ஆகி வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஜென்கிறது தியானம். எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்ல, எல்லாத்திலையும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிடுறது, சிரிக்கிறது, தூங்குறது, தொழில் செய்யறது அல்லது சும்மா இருக்கிறது எல்லாமே தியானம் தான். ஜென்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்கிறது தான். அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை. சென் மார்க்கத்தை பத்தி ஓஷோ என்ன சொல்றார் தெரியுமா? காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது சென் அப்படிங்கிறார். நம்மால் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமா உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன பாக்குறீங்கன்னாரு அவரு. நீங்க போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி, அதை தான் பாக்குறேன்னாரு இவரு. நீங்க அப்படி பாக்குறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர். உண்டுன்னார். என்னன்னு கேட்டார். நேத்திக்கு காணாம போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர். எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ மனிதனுக்கு 6 விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. எல்லா விதமான பயமும் இந்த 6 வகைக்குள்ள அடக்கம். அந்த 6 வகை பயமும் 6 எதிரிகள் மாதிரியாம். 6 எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில சுலபமா வெற்றி அடைய முடியும். சரி, அந்த 6 வகை பயம் என்னென்ன அப்படின்னு பாப்போம். முதல்ல வறுமை பற்றிய பயம், 2வது பழிச்சொல் பற்றிய பயம், 3வது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், 4வது என்னன்னா காதல் தோல்வி, 5வது முதுமை, 6வது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி,
இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாம இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏத்துக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம், முனைப்பு, கற்பனை திறன் எதுவுமே இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அடுத்தது ஒண்ணு பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம். அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா? புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாம குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை. இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம், உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம். அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? டாக்டரை சந்திக்கிற மனிதர்கள்ல 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டுதுங்கிற கற்பனையில இருக்கிறவங்களாம். நிஜமாவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னன்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினைச்சுக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பத்தியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படிச்சு நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது. இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம், காதல் தோல்வி. இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம். ஆறாவது மரண பயம். வயசான காலத்துல எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 6 வகை பயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டே ஆயிடக்கூடாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமா மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாம் சரியா வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது, ஒரே ராத்திரியில 30,000 ரூபாய் தயார் பண்ணிவிட்டேன், இப்ப எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டுதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க. போலீஸ் கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்துல அடங்காது. அதனால அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். நம்மள மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மள மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானா, சுவாமி இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால நீங்க எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சா போதும். அது வேற ஒண்ணும் இல்ல, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருகிட்டயாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாத்தி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்பர், அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானா. அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான். வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேரா இந்த ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணா, தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில வந்தான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மூட்டையா கட்டி தலையில சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசா இருந்தது. இவன் பை தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சது. இப்ப அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான், கடவுளே இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பைய பரவாயில்லன்னு தோணுது, அதனால வேற பை எதையும் மாத்த வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயில்ல அந்த குரல் மறுபடியும் கேட்டுது. எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சோகத்துல தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம். அந்த சமயத்துல இருட்டுல உங்களுக்கு வேண்டிய பைய நீங்க மாத்தி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமா பார்த்து நீங்க நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா
எல்லாரும் அவங்கவங்க பையையே கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இவனும் அப்படியே நிக்கிறான். இவன் மெதுவா பக்கத்துல நிக்கிறவங்க கிட்ட கேட்டானா, ஏன் நீங்க பைய கையிலேயே வச்சிருக்கிறீங்க, செவுத்துல மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சிருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சிருக்கிறோம். நம்ம கவலைகளை பத்தி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும். ஆனா மற்றவங்க கவலைகள் நமக்கு பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம். தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்தில இருந்து ஆரம்பிக்கணும். அதனால பழைய நண்பர்களோட வாழறது தான் மேல் அப்படின்னு ஆனான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட பையே போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானான். இது ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிற கதை. அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஒரு ஊர்ல ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்தில இருந்து கடவுள் குரல் கேக்குது. இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி. அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். அதனால எல்லாரும் அவங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு கடவுள். உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. எல்லார் கையிலயும் பை இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். கடவுள் அவங்க கிட்ட போனார். ஏன்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு அவன். எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்காரு கடவுள். பின்னாடி லாரியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவன். ஒரு ரயில் வேகமா போயிட்டு இருக்கு. அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்னுது. அப்போ அதுல ஒரு ஆள் ஏறினார். தலையில ஒரு மூட்டையை வச்சிருந்தார். மூட்டையை தலையில சுமந்துக்கிட்டே உள்ள வந்தாரு. மூட்டையை தலையில சுமந்துக்கிட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில இருந்த மூட்டைய கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துக்கிட்டே வர்றார். எதிரில் உட்கார்ந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க தலையில மூட்டையை வச்சுக்கிட்டு, மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க, பாவம், தலையில இருக்கிற மூட்டையை இறக்கி ரயில்ல வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னார் அவரு. இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான், தரையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். அதனால ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை. அதே மாதிரி தான் நம்ம மனமும். இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமா சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். இத கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ற நாம மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாம வாழலாம். இந்த வெளி உலகத்துல நாம நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள் வெளியில ஆன்மீக வாழ்க்கையில பாரம் இல்லாம இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல ஓடணும், மிதக்கணும். பயணம் சுகமா இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான். குருவே, நீங்கள் என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்போ மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால இப்ப என்ன செய்ய சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி நின்னான். உடனே அந்த குரு பக்கத்துல இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில அடிச்சு, போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதுல நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது கடினம்தான். ஆனாலும் மனிதன் அதுல உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயில்ல உட்கார்ந்தான். கூடை தலையில இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமா சுமந்துக்கிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் போதே என் பையன் சொல்லிவிட்டான் கூடைய தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாம சொல்லியிருப்பான். இப்ப என்ன நேரில் வந்தா பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இல்லை, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னாரு இவர். அது எப்படின்னார் அவர்.
அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்போ இந்த கூடக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறான் அப்படின்னார் இவர். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம். அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும். அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள், நேரம், வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான். காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாருல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம், அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரான். என்ன சொல்கிறீங்கன்றிருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது. அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்டு இருக்கும்படி ஆயிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் சொன்னாராம். நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல. காரணம், அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டுதப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சு தெரிஞ்சிருக்கிற. அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி, அவர்கிட்ட சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான், எதிரில் நின்னான். ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார். நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆயிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா. இவர் கேட்டிருக்கார், என்ன செய்ய போகிறேன்னு. வேற என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆயிடுறேன் அப்படின்னானா. எனக்கு ஒரு சிநேகிதன், அவன் சொன்னான், டேய், என்னுடைய மாமனார் கூட தன்னுடைய பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார், பொய்ன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது அப்படின்னா. என்ன சொன்னார்னு கேட்டோம். என் பொண்ணு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கோபம் வந்தா கையில கிடைக்கிறத எடுத்து உங்க மேல எரிவா, நீங்க தான் அனுசரிச்சு நடந்துக்கணும்னு சொன்னார் அப்படின்னா. அப்படி அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டேன். ஆமா, அவர் மாசம் ஒரு தடவைன்னு அவர் சொன்னது பொய், தினம் ஒரு தடவை அப்படி செய்யறா, இதுதான் உண்மை அப்படின்னா. அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு. அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை. அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாத குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்ரும். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும்.
இந்த வயசில் இயற்கையாகவே பசி குறைஞ்சிருக்கும். அது புரியாமல் என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது. உடம்பு எடை அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாத குழந்தைக்கு ஒரு வாரத்தில் 150 கிராம் எடை கூடும். ஒரு வயசில் வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு அஜீரணத்தை உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர். இப்படி பண்ணுனா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு, சைக்கோஜெனிக் அனோரெக்சியா, அது ஏற்படுமா. சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே எதிர்மறை குணம் உண்டாகும். அதாவது அந்த எதிர்மறையாக பேசுகிறது. இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி. சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்துடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும். கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க. அச்சம், அவசரம், பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு, மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க. இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது. இது உளச்சோர்வு, அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்புனார். நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறாரு இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூ ஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்குது. விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பி எ லீடர் நாட் எ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக இரு, பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துக்குவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துக்குவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது. அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம் அதை. அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவோம் தொலைச்சி அப்படிம்பார் அவர்.
இவர் எப்படி சொல்லுவார்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவ செய்வார். அதை செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட்டு கட் ஆகிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை. உடம்பு இப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் சொல்லிகிட்டு இருப்பார், லீடருங்கிறவர் நாமன்னு சொல்லிகிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸ், இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்கிறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறதில்ல சார் அப்படின்னார். 1816 வருஷம் செப்டம்பர் மாதம் 11 பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை. அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம்பெண் படுத்திருக்கிறார். அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் இளம்பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர். அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்றைக்கி விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை இவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா, ஒரு நீளமான மரப்பலகை, அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான், மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சிருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார், அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார், இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம்! நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டுது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அது. அதனால் அவரே அதை அப்புறம் 2 பிரிவாக தயார் பண்ணார். இது 2 துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய விற்றுது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான். அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 13 உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனே லெனக் காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சுருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து,
என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 வெள்ளைக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸுங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் 2 காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூபுகளை உபயோகப்படுத்தி 2 காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனே லெனக் உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர், இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் அவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெத்தாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ, அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 மணி, இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னாராம். ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டேயே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க, அது எப்படின்னா நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை நாம் ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறதில்ல, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனை உடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் 2 இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த 2 பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க 2 பேருக்குமே. இருந்தாலும் பயம். இப்படி கேட்டால் மதகுரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் இந்த 2 பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து தான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை நான் கேட்டுவிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் இவர், நானும் தான் கேட்டேன், என்னை கண்ணாமுன்னான்னு திட்டிவிட்டார். இது என்ன கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா. நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காகத்தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேறு மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும் பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார் அப்படின்னா. ஒரு சிறிய மாற்றம்தான் அது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான், வெள்ளத்தில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறான்.
கரையில் நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விட்றேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார். நாங்கள் அப்போ இந்த முன்னாடி ஒரு தரம் இந்த அரசியலில் ரொம்ப சூடாக இருந்தது, அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க, விசாரணை நடக்குதுன்னு ரொம்ப கடுமையாக இருந்தது. அந்த நேரம் ஒரு விஷயத்தை எடுத்து இன்னொரு தகவலில் அப்படியே சொல்லிட்டோம், ஒரு கதை மாதிரி மாற்றி சொல்லியாச்சு. அது சொல்லக்கூடாது, சட்டப்படி சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு கதையாக மாற்றி சொன்னதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிடுது. அது என்னென்னா, அது ஒரு கதை மாதிரி சொன்னோம். டெல்லியிலேருந்து 2 அதிகாரிகள் வந்தாங்களாம் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் ஒருத்தன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிட்டான். கோடீஸ்வரன், அது எப்படி அவனுக்கு பணம் சேர்ந்தது, அதை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு 2 பேர் டெல்லியிலேருந்து அதிகாரிகள் அனுப்பிச்சிட்டாங்க. 2 பேர் வந்திருக்கான், அமலாக்க பிரிவு அதிகாரிகள். வந்து இவனை பிடிச்சி, டேய் நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம், நீ எப்படி பணம் சேர்த்த, எப்படி கோடீஸ்வரன், நேற்று வரைக்கும் நீ சாதாரண ஆளாக இருந்த, திடீர்னு எப்படி பணம் சேர்த்த, அது சொல்லுன்னா அவன் சிரிச்சிருக்கான். இதுக்காகவாது சார் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு வந்தீங்க, நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கலை சார், நான் வந்து சரியான வழியில் தான் சேர்த்தேன், பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆகிட்டேன். நான் பந்தயம் கட்டி எப்படிடா பணம் சேர்க்க முடியும் அப்படின்னா, நான் ஆகிட்டேன் சார், நீங்கள் நம்புங்க. நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டி காட்டவான்றான். விசாரிக்க வந்தவங்ககிட்ட என்னடா பந்தயம் ஆனால், இதை பாருங்க, இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளவு பந்தயம்ன்றான். 100 ரூபாய் எடுத்து வச்சானா விசாரிக்க வந்து, 100 ரூபா இதை ப்ரூவ் பண்ணுறான் அப்படின்னு. அப்படியே ஒரு கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே பளிங்கு கண்ணை வச்சிருக்கான், அதை எடுத்து கடிச்சுட்டான். வந்தவன் 100 ரூபாய் விட்டுட்டு நிற்கிறான். விசாரிக்க வந்தவன் உடனே கூட வந்தவனுக்கு கோவம் வந்துட்டுது. டேய் அவன்கிட்ட என்னடா ஏமாந்துக்கிட்டு இருக்க, அவன்கிட்ட உனக்கு விசாரிக்க தெரியல, நீ விளையாடா நான் கேட்குறேன்னு சொல்லி, டே இப்படிலாம் பண்ணக்கூடாதா, நாங்கள் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு இதுக்காக வந்திருக்கோம், எப்படிடா பணம் சேர்த்த என்கிட்டயாவது சொல்லு அப்படிங்க. நீங்கள் அவரை விட கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது சார், அதனால் நீங்களாவது நம்புங்க, நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்றான். நம்ப முடியாதுன்றான். அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்ட வேண்டாம்ப்பா, என்ன என் ஆளை தான் ஏமாத்தி விட்டியே. இல்லை சார், அவர் வந்து கண்ணு பளிங்கு கண்ணு, அதனால தெரியாது, இந்த கண்ணு பளிங்கு கண்ணுங்கிறது தெரியாது, அதனால ஏமாந்துட்டார். நான் இப்போ உங்ககிட்ட கட்டுறது நெஜங்கண்ணு, இது வந்து நெஜங்கண்ணு, பளிங்கு கண்ணு கிடையாது, இதை கடிக்க முடியும் அப்படின்றான். அவன் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல்செட்டை கட்டினான், தனியா கட்டி கடிச்சு விட்டான். அதையும் விட்டுட்டு 2 பேரும் அப்படியே அலண்டு போயிட்டாங்க. விசாரிக்க வந்தவன் வந்து, நீ மேற்கொண்டு அவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் போய்கிட்டு இருக்க, அவன்கிட்ட நாம வந்து அவன் பணம் எப்படி சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம், நாம வந்து அவனை இன்னும் கோடீஸ்வரன் ஆக்கிட்டு இருக்கோம். இதுக்காகவா மெனக்கிட்டு டெல்லியிலேருந்து நம்மளை அனுப்புனாங்க. இது சரியா வராதுடா, இனிமேல் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காத, ஒதுங்கி வந்து டெல்லிக்கு போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் இருக்கா பாடுறா அப்படின்றான். எண்ணி பார்த்து சரியா இருக்கு, கரெக்டாக இருக்கு, இன்னும் ஒரு பந்தயம் கட்டினோம்னா போச்சு, சரியா போகும், அதனால இப்போ இருக்கிறது சரியா இருக்குன்றாங்க. அப்படின்னா அவன்கிட்ட மேற்கொண்டு விசாரிக்காத, நம்ம போய் நம்ம தலைவர்கிட்ட சொல்லிடுவோம், டெல்லிக்குன்னு நாங்கள் போயிட்டு வரோம் சார், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் அப்படியே இருங்க சார், சௌக்கியமாக இருங்கன்னு சொல்லிட்டு, ஏன் சார் கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போங்களேன்றாங்க. அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் மறுபடியும் ஏதாவது பேச்சு வரும், மறுபடியும் பந்தயம் கட்டுவீங்க, நாங்கள் போயிட்டு வரோம், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு ரொம்ப மரியாதையாக அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. 2 பேரும் போய் டெல்லியில் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிட்டான், சார் அவன் தமிழ்நாட்டுக்கு போனோம், தமிழ்நாட்டில் போய் அவன் எப்படி பணம் சேர்த்தானா பந்தயம் கட்டியே பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் சார், அது மட்டும் இல்லை எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் பிடிங்கிட்டு விட்டான் சார். ஆனால் அவருக்கு கோவம் வந்துட்டு தான், எத்தனை பேரா இருக்கீங்க இந்த இந்தியாவெல்லாம், நீங்கள்லாம் ஒரு பெரிய அதிகாரியா, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு, நம்ம ஆஃபீஸில்னா 30 பேர் இருக்கோம் சார், ஆனால் 30 பேரையும் இங்கே கூப்பிடு, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உன்ன மாதிரி இருக்கிற 30 பேர் இங்கே கூப்பிட்டு ஹாலில் உட்கார வை, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ், நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு பயிற்சி பத்தாது, ஒரு ஆள் போய் தமிழ்நாட்டில் அந்த ஆளை கூப்பிட்டு வாங்க, இங்கே அவனையே கூப்பிட்டு வாங்க, இந்த கோடீஸ்வரனை வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, ஏதாவது வர்ற வழியிலே பந்தயம் கட்டுவான், ஏதாவது சைகையிலேயே கூப்பிட்டு வந்துடுங்கன்னு ஒருத்தர் அனுப்பிச்சார். ஒருத்தன் வந்து மெதுவாக ரொம்ப சாமர்த்தியமாக அவன்கிட்ட எது கேட்டாலும், இல்லை சார் எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க, எதுக்கு சார் கூப்பிட்டு போகிறீங்கன்னா, அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் சார், நீங்கள் ஒன்றும் வாங்கன்னு மெதுவாக பேச்சு கொடுக்காம கொண்டு போய் டெல்லியில் இது மாதிரி மேடையில் நிறுத்தி அந்த பெரிய இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உட்காந்துருக்கார், இவன் நிற்கிறான், இந்த 30 பேர் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அவர். இந்த பாருப்பா, நான் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, நான் நினச்சேன்னா உன் தண்டனையை குறைக்க முடியும், உனக்கு வந்து உன்னை அப்ரூவராக கூட மாற்றிடுவேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட இருக்குது,
அதனால என்கிட்ட சொல்லிடு எப்படி பணம் சேர்த்தேன் அப்படின்னா. சார் நீங்கள் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, உங்களுக்கு அனுபவமும் ஜாஸ்திங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், வயசும் ஜாஸ்தி, அதனால் நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன். அங்கேயும் நம்ப முடியாதுரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டிட்டோமான்றான். நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரா அப்படின்னா, இருக்கட்டும் சார், நான் ப்ரூவ் பண்ண வேண்டாமா உங்களுக்கு? வேண்டாம் சார், அது எங்கள் அதிகாரியை தான் ஏமாற்றி விட்டியடா எங்கள் 2 பேரை அப்படின்னா. அப்போ அவர் சொன்னானா இவன், அது இல்லை சார், உங்கள் அதிகாரிகள் ஏமாந்தது என் உடம்பை பற்றின ரகசியம். நான் வந்து பளிங்கு கண்ணு வச்சிருந்தேங்கிறது அவருக்கு தெரியாது, ஏமாந்து போனார். நான் பல் செட்டு கட்டியிருந்தேங்கிறது தெரியாது, அதனால இவர் ஏமாந்து போனார். இப்போ நான் உங்ககிட்ட பந்தயம் வைக்கிறது வந்து என் உடம்பை பற்றின ரகசியமே வேண்டாம், உங்கள் உடம்பை பற்றின ரகசியம். இவர் அசந்துட்டார், என் உடம்புல என்னடா ரகசியம்னார். ஒன்றும் இல்லை சார், முதுகில் இடுப்புக்கிட்ட 1 ரூபா அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்குது, உங்களுக்கு கருப்பாக ஒரு மச்சம் முதுகில் இடுப்புக்கிட்ட இருக்குது அப்படின்னா. அவருக்கு இல்லைன்னு நல்லா தெரியும், அதனால் சுத்தமாக இல்லைடா சார், நேற்று வரைக்கும் இல்லை சார், இந்த நிமிஷம் இருக்குது அப்படின்றான். அவரு அசந்து போய் ஒரு 100 ரூபா எடுத்து வச்சார், இதை ப்ரூவ் பண்ணுறான். இவனும் ஒரு 100 ரூபா எடுத்து வச்சுட்டு சட்டையை கேட்டுங்க சார், கேட்டி காட்டுறாரு, மச்சம் இல்லை. இவன் தோத்து போட்டான், மச்சம் இல்லை அவருக்கு. உடனே அந்த பெரியவர் அதிகாரி 200 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே உங்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால் உங்களை ஏமாற்றிவிட்டான், எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, இப்போ என்கிட்ட அவன் ஏமாந்துட்டான், இப்போ இந்த பந்தயத்தில் எனக்கு 200 ரூபா லாபம்னாரான் பெரியவர். அப்போ இவன் இங்கேருந்து போனோம், இவன் மெதுவாக ஆரம்பிச்சிருக்கான். சார் ஐயா, நீங்கள் சொல்கிறது சரி, ஒரு 200 ரூபா இந்த பந்தயத்தில் உங்களுக்கு லாபம் தான், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார்ன்றான். என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாம இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். என்ன பந்தயம்டா கட்டினேன்? அது ஒண்ணும் இல்லை, உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க மேல் அதிகாரியே சட்டையை கேட்ட வைக்கிறேன். அதனால சரியா போச்சு சார், 2900 ரூபா கொடுங்க சார் வாங்கிட்டான். அவரு அசந்து போய் சாரை கொண்டு போய் பக்கத்து ரூம்ல யாராவது விட்டுட்டு வாங்க, அவர்கிட்ட இனிமே யாரும் பேசாதீங்க சார், மரியாதையை அவரை நடத்துங்கன்னு சொல்லி கொண்டு உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்து தோழர்களே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்க போனா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படி எங்கேயாவது போங்க, தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க அப்படின்ட்டாராம். அப்புறம் இதை சொன்னேன், இதை வந்து பத்திரிகையில் வந்து செய்தியை வச்சுக்கிட்டே இப்படி ஒரு கதையை உண்டு பண்ணி, இது இராணுவத்தில் வேற மாதிரியான ஒரு ஜோக்கு, அதை கொஞ்சம் மாதிரியாக மாற்றி ஒரு கதையை உண்டு பண்ணி இதை ரேடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதும் என்னாச்சு, அந்த ஒரு மந்திரிகிட்ட இருந்து ஒரு பிஏ வந்தார். அப்போ இருந்த மந்திரி அவரு பிஏ என்ன பண்ணுவார்னா, அந்த மந்திரி வந்து எப்போதும் இந்த இன்னொரு தகவல் கேட்டுட்டு உடனே அவர் பிஏ அனுப்புவார், என்கிட்ட அனுப்பி இன்னைக்கு இந்த 20ஆம் தேதி ஒன்று சொன்னார், அதனுடைய காப்பி ஒன்று வாங்கிட்டு வா, இந்த மேடையில் பேசுறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கமாக வாங்கிக்கிறது வழக்கம். இந்த மாதத்தில் தேதியை குறித்து அனுப்புவார், இந்த 8ஆம் தேதி ஒலிபரப்பானது, 10ஆம் தேதி 12ஆம் தேதி இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வா, மேடை பேச்சுக்கு எனக்கு வேணும்னு கேட்பார். உடனே நாங்களும் அவர் அந்த பிஏ வந்தாருன்னா உடனே ஒரு செராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பிச்சிடுவோம். இந்த கதையை சொன்னப்போ வந்துட்டார், இதை உடனே வாங்கிட்டு வான்னு அன்னைக்கு ஆள் வந்தது. உடனே நான் ஒரு காப்பி எடுத்து கொடுத்துட்டு, அப்புறம் நாங்கள் மனசில் நினச்சிக்கிட்டோம், பாருங்க அவரே வந்து இதை வாங்கிட்டு போகிறாரு, சொல்லப்பட்டதே அவரை பற்றி தாங்கிறது தெரியாமல் அப்படின்னு சொல்லி அதை வேடிக்கை ஆகிட்டோம். இந்த விஷயத்த நீங்கள் வானொலியில் ஒளிபரப்புறதுக்கு பெரிய சொல்லவே கூடாது, ஒரு தனி மனிதரையோ யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. அது வானொலியில் சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது, எங்களுக்கு மெமோ கொடுத்துருவார் அதிகாரி, அப்படி ஏதாவது தப்பாக ஒருத்தரை கேலி பண்ணோம்னா. ஆனால் இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியல அவரால், இது யாரையும் குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை அப்படிங்கிறதுனால இது எனக்கு ஒரு மெமோவும் கொடுக்கல, என்ன திட்டமும் இல்லை, அது தப்பு கண்டுபிடிக்கவும் இல்லை. அது காரணம் என்னென்னா, அதில் உள்ள அந்த கதை அம்சமும் நகைச்சுவையும் தான். அந்த வேடிக்கையும் அந்த கதையும் சேர்ந்துட்டுதுன்னா ஒரு இடத்துல சொல்லக்கூடாத விஷயத்த கூட சொல்ல முடியுதுன்னு பாருங்களேன், அதுதான் அனுபவம், அது நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை. அப்படி நிறைய இதை சொல்லியிருக்கிறோம். சொல்லி அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கதையை உண்டு பண்ணுறது. கோவப்படம், சினம் தவிர்த்தல் அப்படின்னு ஒன்று, அப்புறம் இது சகிப்புத்தன்மை, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கதையை உண்டு பண்ணி சொல்கிறது வழக்கம். சினம் தவிர்த்தல்னா அந்த இவங்க வேதாத்திரி மகரிஷி அவங்க அதில் சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சியை கொடுப்பாங்க. அது மாதிரி என்ன, இப்போ நான் இப்போ வேதாத்திரி மகரிஷியினுடைய 95வது பிறந்த நாள் கூப்பிட்டுருந்தாங்க, அந்த ஆழியாருக்கு போயிட்டு வந்தேன் போன ஒரு 10-15 நாள் முன்னாடி. அப்போ எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் கூப்பிட்டார், சார் சினம் தவிர்த்தல்னு
பயிற்சி நடத்துகிறோம், வாழ்க வளமுடன் அந்த வேதாத்திரி மகரிஷி, நீ வந்து கோவப்படாமல் இருக்கிறது எப்படின்னு பேசணும்னு என்னை கூப்பிட்டார். நான் சொன்னேன், நான் வந்து பயிற்சிக்கு வேணா வரேன், பேசுறதுக்கு வேண்டாம், எனக்கு பயிற்சி கொடுங்கன்னு. இல்லை சார் பயிற்சிலாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ வந்து பேசிட்டு போ அப்படின்னாங்க. சரின்னு போய் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு கதையை சொல்லிட்டு வந்துட்டேன். இது மாதிரி சினம் தவிர்த்தல்லாம் எல்லாருக்கும் கோவம் வரும், ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கதையை உண்டு பண்ணி, ஒரு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி லக்கேஜோடு இருக்கார். இந்த லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய தொழிலாளிகிட்ட அவர் அடிக்க போகிறாரு, சண்டைக்கு போகிறாரு பெரிய மனுஷன். அவன் பதிலுக்கு முகம் சுளிக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சாருங்கிறான். இவர் அடிக்க போகிறாரு, திட்டுறாரு, கண்ணாமண்ணு பயிறாரு, கோவப்படுறாரு. அவனுக்கு கோவமே வரல. இவர் லக்கேஜை வாங்கி பிளேனில் தொழிலாளி இவர் பாட்டு திட்டினாரு, அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சரி சரின்னா கடைசியில் லக்கேஜ் வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் பிளேன் வந்தது, அப்புறம் பிளேன் ஏறி இவரும் போயிட்டார். இதை பார்த்துக்கிட்டே ஒரு பேராசிரியர் உட்காந்துருக்காரு, சினம் தவிர்த்தல் பேராசிரியர். உடனே ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு வந்தார். இந்த பாருப்பா, நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி முகாம்லாம் நடத்துகிறோம், கோவப்படக்கூடாதுன்னு. உனக்கு கோவமே வரலையே, நீ வந்து எங்களுக்கு வகுப்பு நடத்தலாம் போல இருக்க. அந்த பெரிய மனுஷன் அவ்வளவு திட்டுனா, நீ வந்து பதிலுக்கு உன் முகம் சுளிக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருந்தே, அது எப்படி உனக்கு கோவமே வரலையான்னார். இப்போ அவன் சொன்னான், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோவம் வரத்தான் செய்யும், அது அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க டீல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். உனக்கு கோவம் வந்ததா அவர் திட்டும் பொழுது அப்படின்னா, வந்தது சார், எனக்கு கோவம் வந்தது, முகத்தில் தெரியலையே அப்படின்னா, அது தெரியாது சார் அப்படின்றான். இப்போ எப்படி அதை சமாளிச்சா, எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை சார், அந்த பிரயாணி அவர் வந்து ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு. நாம எதுக்கு சார் அனாவசியமா வந்துட்டு சண்டை போடுறோம்? அதெல்லாம் வந்து ஒரு டென்ஷன் ஆகக்கூடாது சார், அனாவசியமா டென்ஷன் ஆகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க கூட்டத்தில் நான் பேசிவிட்டு வந்துட்டேன். அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி முகாமில் இதை போய் நான் பேசிட்டு வந்துட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லை என்ன, இல்லை. அப்புறம் இப்போ கேட்டேன் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்து, ஏன் சார் மறுபடியும் ஒரு பயிற்சி முகாம்னா கூப்பிடுங்களேன் வரேன். அவங்க என்ன வேணாம் சார், நீங்கள் பயிற்சிக்கு வேணா வாங்க, பேசுறதுக்கு வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டார். ஏன்னா அவங்க ஒரு முறையாக அதை சொல்லி கொடுக்குறாங்க, கோவப்பட மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, மனசை எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் போய் இப்படி குழப்பிட்டோம், நாங்கள் சொல்லி கொடுக்குறதையும் மறந்துடுவாங்க சார், நீ வேண்டாட்டான், அப்படி ஆகிடும். சினம் தவிர்த்தல்ங்கிறது ஒரு பெரிய பயிற்சி முகாமாக நடத்தி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி தான் சகிப்புத்தன்மையை பற்றியும் சொல்கிறது, இதெல்லாம் ரேடியோவில் அப்பப்போ சின்ன சின்ன கதையை சொல்கிறது தான். இது அவர் ஏன்னா அவர் செயலாளருங்கிறதுனால அவர்கிட்ட எப்போதும் கேட்டுக்கிறது, எவ்வளோ நேரம் சார் பேசணும்னு முதல் தடவை வந்தப்போ கேட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னார். அப்படி ஆரம்பித்தவர் அவர். அதனால் எப்போ முடிக்கணுங்கிறத கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி முதல் கூட்டத்தில் எதிரில் உட்கார வச்சு ஒரு சிக்னல் கொடுத்தேன். அதாவது தலையை சொரிய சொல்லி, எப்போ முடிக்கணும்னு தோணுதோ அப்போ தலையை சொரிங்க, நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஏன்னா இப்போ கும்பகோணத்தில் இது மாதிரி ஒரு கூட்டத்தில் ஆரம்பித்தது. என் தம்பி சின்னம்மா பையன்தான் அங்கே அந்த ஒரு கிளப்பில் செக்ரட்டரி, அந்த டவுன் ஹால்னு ஒன்று. அவன் ஒருத்தர் இந்த மாதிரி கிளப் மெம்பருக்கு கூப்பிட்டு என்ன பேச சொன்னான். எவ்வளோ நேரம் பேசணும், நீ பாட்டுக்கு பேசு அப்படின்னா. அப்போ எப்போ முடிக்கணும்னு தோணுதோ நீ உட்காந்துக்கிட்டு தலையை சொல்லி நான் பார்த்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னா. சரின்ட்டு வந்து உட்காந்துட்டான். అంటే பெரியவர்களே தாய்மார்களே என்னதான் உடனே சொல்ல ஆரம்பிச்சான். ஏன்பா நீ முடிச்சு சொல்றியான்னா, இல்லை அரிக்குதுன்னு சொல்றீங்க, நீ அது இனிமே பார்த்துக்க ஜாக்கிரதையா இருக்கேன்னா. அப்புறம் ஒரு மணி நேரம் தலையை அரிச்சா கூட பல்ல கடிச்சிட்டே உட்காந்துங்க. அந்த அது மாதிரி அவர்கிட்ட சொன்னது. அது பேச்சுங்கிறது அது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நேரம் ஆரம்பிக்கிறப்ப சிரமப்படா, அவர் முடிக்கிறது தெரியாது, எங்கே முடிக்கிறது என்னன்னு ஒன்றும் புரியாது, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் தோழர்களே நீங்கள் எல்லாரும் காக்காயை பார்த்து ஒத்துமையை கற்றுக்குங்க, காக்காயை பார்த்து ஒத்துமையை கற்றுங்க, கிளியை பார்த்து அன்பை கற்றுக்குங்க அப்படி இப்படின்னு சொன்னாராம். இது மாதிரி புறாவை பார்த்து ஒத்துமையை கற்றுக்குங்க அப்படின்னா. அப்போ ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு, நீ நேரத்தை பார்த்து பேச கற்றுக்குங்க. அது மாதிரி வந்தோம், அப்படியே உபதேசம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா அப்படி. ஆனால் பேச்சு வந்து சொல்லுவாங்க, அது வேடிக்கையாகவே சொல்கிறது உண்டு. ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. சார் நான் எவ்வளோ நேரம் போனது தெரியல, உங்கள் பொறுமை தெரியல, நான் பேசிக்கிட்டே இருந்துட்டேன், கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் சார் அப்படின்னாராம் பேச்சாளர். கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன், என்னை மன்னிச்சுங்க, ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல் இருக்கு. ஆனால் ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏன் கடிகாரத்தை தான் பார்க்க மறந்தேன், பின்னாடி மாட்டியிருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னா. வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான், முதல் நாள் ஆரம்பித்து மறுநாள் முடிகிற வரைக்கும்.
அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் அந்த சொல்லுவாங்க. அவர் சொன்னது என்னன்னா, இது அந்த காலேஜ்லேருந்து பரிசோதனை, அது அது ஜோக்கு இல்லை, அது ஒரு சம்பவம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் காலையில். அதாவது இந்த இவங்க இதில் மாநில கல்லூரியிலேருந்து மனோதத்துவ பேராசிரியர் ஒருத்தர் வந்தார். அவர் மாணவர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட. வானொலியில் வேலை பார்க்குறப்போ இந்த பிரசிடென்சி காலேஜிலேருந்து சைக்காலஜி ப்ரொஃபஸர் அவர் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட. வந்து சார் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்திருக்கோம், உங்ககிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னாரு. என்ன செய்யணும் சார்னா, உங்களை கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணணும், சோதனை பண்ணணும்னாரு. ஏன் சார், நான் என்ன பைத்தியமா அப்படின்னேன். மனோதத்துவ பேராசிரியருங்கிறீங்க, என்ன வந்து சோதிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. இல்லை சார், எங்கள் பாடத்திட்டத்திலேயே இது ஒரு அம்சம், அதனால் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறது மாதிரி, டாக்டர்களுக்கெல்லாம் அப்புறம் படிப்பு முடிஞ்ச பயிற்சி கொடுக்குறாங்களா, அது மாதிரி பயிற்சி இது. அதனால் வந்து சரி சார், நான் என்ன பண்ணணும்னு, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கேள்வி கேட்போம், நீ பதில் சொல்லணும், யோசிக்காமல் உடனே பதில் சொல்லணும். அதை யோசிச்சா என்னை பற்றி கௌரவமாக என்ன சில உண்மைகளை மறைச்சிருவேன். அதாவது மனசில் இருக்கிறது அப்படியே வெளில வராதான். கேள்வி கேட்டு முடித்ததும் டக்குன்னு பதில் சொல்லிடணும். இது ஒரு 10 பேர் கேட்போம், நாங்கள் சொல்லணும்னாரு அந்த பேராசிரியர். சரி சார், கேளுங்க சார், நான் சொல்லிடுறேன் அப்படின்னா. அதேமாதிரி 10 பேரும் அவங்க டக்குன்னு படித்தாங்க, கேள்வியே உடனே பதில் சொல்லிட்டேன், எதுவும் யோசிக்காமல் கிட்டுன்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க 10 பேர் பேராசிரியர்லாம் தனியாக போய் உட்காந்து கணக்கு போட்டாங்க. எல்லாத்தையும் என் பதிலை வச்சு என்னத்தையும் கணக்கு கூட்டல் கழிச்சு எல்லாம் போட்டு கடைசியில் வந்து என்கிட்ட, சார் உங்கள் கேரக்டர் என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், உங்கள் கேரக்டர் என்னங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. என்ன சார் அப்படின்னேன். உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னேன். அது ஏன் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்னா, நீங்கள் எப்பவும் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கீங்க. தோற்று போக தயாராக இருக்கிற ஒருத்தரை யாராலையும் ஜெயிக்க முடியாது, இதுதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு என்னை பற்றி அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புத்தி சொன்னாங்க. இந்த கேரக்டர் உள்ளவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அது உருப்படாது. அதாவது பிஸ்னஸோ வியாபாரமோ எதை பண்ணாலும் உங்களுக்கு சரியாக வராது, அந்த பிஸ்னஸும் வீணாக போடும். ஏதோ அதிர்ஷ்டவசமாக அரசாங்கத்தில் வந்து சேர்ந்துருக்கீங்க, இதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய இது ரிஸ்க்கு கிடையாது. அதனால் இந்த மனோபாவம் உள்ளவங்கள் வந்து வேறு வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. அதாவது அந்த ஒரு தொழில் துறையிலையோ ரொம்ப அந்த இது பண்ண முடியாதுன்ட்டார். அதை அந்த ரகசியத்தை அவங்கள்ட்ட சொன்னால் அது எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ அது மாதிரி அது சில பேர் ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கு தகுந்த தொழில் அமையணுமா, அப்படி பண்ணால் தான் அது நல்லது. அதனால தான் சொல்லுவாங்க, என்ன சில இதில் இந்த மனோபாவத்தில் சில வசதி உண்டு. வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், தோற்று போகிறது தான் உண்மையான சந்தோஷம். அது இப்போ என் பேரனோட விளையாடி தோற்று போகும்பொழுது ஜெயிக்கிறத விட சந்தோஷமாக இருக்குது. சின்ன குழந்தைகள்கிட்ட, பக்கத்து வீட்டு குழந்தைகள்கிட்ட நான் விளையாடி தோற்று போகிறேன், அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமாக இருக்குது. தோற்று போகிறது தான் சந்தோஷங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 60 வருஷம் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது இல்லை, அது வாழ்க்கைங்கிற பந்தயத்தில் தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கம்மாங்க. வாழ்க்கைங்கிற பந்தயத்தில், ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கற்றுங்க. அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துகிட்டு இருந்தான், ஒரு 10 பேர் ஓடிக்கிட்டு இருந்தான். முதல்ல ஒருத்தன் ஓடுறான், அவன் தான் ஜெயிக்க போகிறான். அந்த வின்னிங் பாயிண்ட் ஜெயிக்கிற கட்டத்தில் பின்னாடி வந்தவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான் பந்தயத்தில். உடனே முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு நின்று அந்த விழுந்தவனை தூக்கிட்டு ஓரமாக போயிட்டான். விழுந்தவனை தூக்கி அவனை தொடச்சி அவனை ஆசுவாசப்படுத்தி கொண்டு போட்டான். 3ஆவதாக வந்தவன் முதல்ல வந்துட்டான். ஜெயிச்சதும் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாங்களாம். இதில் போட்டி முடிஞ்சதும் அந்த 3ஆவதாக ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த முன்னாடி வந்து இவனை தூக்கிட்டு போனான்ல, அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், அந்த பரிசு கொடுத்தவர், அவன் ஓட்டப்பந்தயத்தில் அவன் ஜெயிச்சுட்டான், ஆனால் வாழ்க்கைங்கிற பந்தயத்தில் நீ தான் ஜெயிச்சிருக்கிற, இதுதான் உண்மையான வெற்றி. நீ தோத்து போகிறது தான் உண்மையான வெற்றி, உன்னுடைய தோல்வி தான் வெற்றிக்கு காரணம், உன்னுடைய தோல்வியை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்களாம். அப்படி அந்த தோல்வி கூட நமக்கு மகிழ்ச்சி, அந்த நுணுக்கமாக அது தத்துவார்த்தமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த இப்போ விட்டு கொடுத்துக்கிறது நல்ல பெரிய மனப்பான்மை நல்லதுதான்னு போதனை பண்ணுவான். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பின்னாடி வர்றவனுக்கு விட்டு கொடுத்துருவோமா, நீ போடா முன்னாடி, விட்டு கொடுக்கறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க, நீ முன்னாடி போனால் மெதுவாக வரேன்னு சொல்ல மாட்டோம். அது ஓட்டப்பந்தயம்ங்கிறது வேறு, வாழ்க்கைங்கிற பந்தயம் வேறு. வாழ்க்கை பந்தயத்தில் தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய. அதே மாதிரி சகிப்புத்தன்மை இதெல்லாம் சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மைங்கிறது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு கொண்டாடினாங்க. சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு 1995. அப்போ ரேடியோவில் இது மாதிரி சகிப்புத்தன்மையை பற்றி நீ ஒரு இது சொல்லுன்னு சொன்னாங்க. எங்கள் டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அப்பப்போ ஒரு ஆர்டர் போடுவார், இன்றைக்கி இதை பற்றி சொல்லு, இன்றைக்கி அதை பற்றி சொல்லணும். அந்த கருத்தை வாங்கிட்டு கதையை வழக்கம் போல் கதை ஒன்று பண்ணுறது தான். அது ஒரு டாக்டர் உட்காந்துருக்கிறார் இந்த ரூமில், டாக்டர் உட்காந்துருக்கார்.
வெளியில பெஞ்சு போட்டிருக்கு வரிசையா. அதுல 40 பேர் வந்து உட்காந்துருக்கான். 40 பேரும் டாக்டரை பார்க்கறதுக்கு. 40 பேர் சட்டையும் கட்டி பக்கத்துல வச்சிருக்கான். 40 பேர் வாயிலும் 40 தெர்மாமீட்டர் இருக்கு. இது எதுக்கு வந்தான்னு தெரியல. எல்லாரும் தெர்மாமீட்டரோட வரிசையா உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்தன் செவுத்துல ஆணி அடிக்கிறதுக்கு காலண்டர் மாட்டுற ஆணி அடிச்சுனா விரல் நசுங்கி போச்சு அதே தெருவில். சரி நம்ம தெரு டாக்டர் தானேன்னு ஓடி வந்து நர்ஸை மாட்டேன். நர்ஸு இது சிஸ்டர் இதில் ஏதாவது மருந்து போடுங்கன்றான். இதில் மருந்து நீ 41வது ஆளாக உட்காருன்ருக்கு. இல்லையே நான் விரல் தானேன்னு இருக்கான். அதெல்லாம் கேட்காத உட்காருன்னு உட்காந்தான். சட்டையை கேட்டுருக்கு. மறுபடியும் விரலை காட்டிடுறான். அதெல்லாம் நீ எங்கே அடிபடுவான்னு சட்டையை கேட்டுன்னு எல்லாரையும் பாருனதும் எல்லாம் கட்டி வச்சுறான். இவனும் கட்டி வச்சுட்டான். வச்சுட்டு வாயை திறந்ததும் தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. இவன் வாயில் தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான், எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க, நாங்கள் விரல் தானே நசுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தா அவன் விரல் நசுக்கிருக்கான்னு எட்டி பார்க்குறான். அவனுக்குலாம் நல்லா இருக்கு. சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணும்னா வாயை திறக்க முடியல. அவனும் ஏதோ சைகையிலேயே பதில் சொல்கிறான். வாயில் மூடிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறான், புரியல. 40 பேர் 40 கதையோடு உட்காந்துருக்கான். ஆனால் 40 பேர் வாயிலையும் தெர்மாமீட்டர், கண்ணு செவந்திருக்குது, வாய் உப்பி இருக்கு, பதில் சொல்ல முடியல, பேச முடியல, சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நர்ஸு ஓடி வந்து டெம்பரேச்சர் அவங்க பேர் எல்லாம் குறிச்சிக்கிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. இப்படி போனதுக்கு அப்புறம் இவன் ஆரம்பிச்சான், இந்த 41வது ஆள் விரல் நசிக்கிட்டு தானே, உலகம் ரொம்ப கெட்டு போச்சியா, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறேன்னு தெரியல அவங்களுக்கு, எல்லாத்துக்கும் தெர்மாமீட்டர் வைக்கிறாங்க, சட்டையை கேட்ட சொல்கிறாங்க, இதை நான் சும்மா விட போகிறதில்ல, உண்டு இல்லைன்னு பார்க்க போகிறேன்னு சொல்கிறான். அப்போ இந்த 40வது ஆள் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான், அதை பாருப்பா இது மாதிரிலாம் சத்தம் போடாத, இதெல்லாம் வந்தால் இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு, இது மாதிரி இடத்துல தான் நம்ம சகிப்புத்தன்மையை கற்றுக்கணும், இது மாதிரிலாம் அனாவசியமாக அப்படிலாம் சத்தம் போடாது, கொஞ்ச நேரம் மரியாதையாக வாழை சுட்டிட்டு மரியாதையாக உட்கார் அப்படின்றான் இந்த 40வது ஆள் அவன்கிட்ட. அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டுது. 41வது ஆள் விரல நீ எனக்கு இவ்வளவு புத்தி சொல்றியடா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு இருக்கான். நான் தபால் கொடுக்க வந்தவையா, தினம் இப்படி வருவேன் சட்டையை கேட்ட சொல்லுவாங்க, நான் கேட்டு வைப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனது மறுபடியும் சட்டையை மாட்டிக்கிட்டு நான் பாட்டு தபால் கொடுத்துட்டு போயிடுவேன். இதில் என்ன கெட்டு போயிட்டோம், எல்லாரும் சகிப்புத்தன்மையை வந்து வளர்த்துங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அது மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பத்திலாம் நீங்கள் அதை வளர்த்துக்கலாம், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறது, சிரிக்க கற்றுக்கிறது அப்படின்ட்டு. அதனால் இன்னும் நேரமும் ரொம்ப ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப அது மாதிரி அந்த சொல்லுவாங்க, ஒரு பேச்சாளர் ரொம்ப வேகமாக எங்கேயோ போயிட்டு இருந்தாராம், வேகமாக வந்துட்டு இருந்தாராம். வரும்பொழுது ஒரு சிங்கம் வந்து வழிமறிச்சு தான், நான் உன்னை சாப்பிட போகிறேன்ருக்கு சிங்கம். ஐயோ நீ என்னை சாப்பிடாத, நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேச போயிட்டுருக்கேன் அப்படின்னாராம். ஐயோ அதெல்லாம் முடியாது, எனக்கு பசி தான் முக்கியம்ன்றிருக்கு சிங்கம். நீ என்ன அவ்வளோ நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம் அந்த பேச்சாளர். ஐயோ அதை ஏன் கேட்குற, நான் பேச ஆரம்பிச்சேன்னா கேட்குறவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க, நீ இங்கேயே பேச, நான் மயங்கி விழறேன் பார்ப்போன்றிருக்கு சிங்கம். அங்கேயே ஆரம்பிச்சார், பெரியவர்களே தாய்மார்களேன்னாரு, உடனே கரகரன்னு சுற்றி விழுந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு வந்துடுதே. ஆஹா இதுதான் நேரம் நம்ம தப்பிக்கிறதுன்னு மெதுவாக பாம்பு மாதிரி நெளிஞ்சு போனாராம். எழுந்திரிச்சு ஓடனா அந்த அதிர்ச்சியில் அவன் முடிச்சுக்கிட்டான்னா மயக்கம் தெளிஞ்சிரும்ல, அந்த சிங்கத்துக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். அதனால் மெதுவாக நழுவி அப்போ கொஞ்சம் தூரம் போய் எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டான். ரொம்ப தூரம் ஓடுறான், வேருக்கு ஒழுது, மூச்சு வாங்குது, சிங்கம் பின்னாடி துரத்துதா அங்கேயே கிடக்கான்னு திரும்பி பார்க்கறதுக்கு கூட தைரியம் இல்லை, அவ்வளோ தூரம் ஓடி போட்டான். ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்க நின்று திரும்பி பார்த்தான், சிங்கம் அப்படியே கிடக்கா, என்னென்ன மூச்சு வாங்குது வேறு தொழுது பார்த்தா சிங்கம் அப்படியே கிடக்கு, மயங்க விழுந்தது எழுந்திரிக்கவே இல்லை, அப்படியே கிடக்கு. இவன் அங்கே இருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டானா, நல்ல வேளை நம்ம பேசினதை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம் தப்பிச்சோம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டானா. அதே நேரம் அந்த சிங்கம் லேசாக ஒரு தலையை தூக்கி ஒரு கண்ணால் அவனை பார்த்துட்டு இது நினச்சிக்கிட்டு தான், நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம் தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மளை அப்படின்னு இதை நினச்சிக்கிட்டு தான். அது எதுக்குன்னா இப்போ உங்களெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுது, ஏன்னா பசி நேரம் வந்துட்டுது. அதனால இதுக்கு மேலேயும் நீங்கள் சிங்கமாக மாறுற வரைக்கும் உங்கள் பொறுமையை சோதிக்க கூடாதுங்கிறதுனாலையும் இவரும் விடமாட்டார். இப்படி 4வது தடவை 5வது தடவை கூப்பிட்டுட்டே இருப்பார். ஒவ்வொரு தடவை எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று கை தட்டுங்கம்பாரு. அதனால மறுபடியும் உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி.